இப்போ பதவிக்காக எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஓடுறவனை முதலமைச்சர் ஆக்குறேன்னா ஓடிடுவீங்களா? இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்க வித்தியாசமான கட்சி ஐயூஎம்எல்ஏ எதுக்கு வக்ஃப் வாரிய தலைவர் வாங்கின எங்கிட்ட? அப்போ நீ பெரிய மனுஷனா? யோக்கிய நீ ஆர்எஸ்எஸோட ஒரு பிள்ளை தான் விஜய்னார். இப்போ இவர் இன்னொரு பிள்ளையை சேர்த்து அப்படி உனக்கு சூடு சொரணமான ரோஸ் வந்தோன்னா எல்லா பிள்ளையும் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் போய் நில்லு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. முதல்ல இதுக்கு இதனோட பின்னணி என்னன்னா நாங்கள் யோசிக்கிறது கூட பின்னாடி இருந்த அணியையே காணும். காங்கிரஸ் அகால மரணம் அடைய வேண்டிய கட்சி 25 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு நாங்கள் உயிரை கொடுத்து ஆர்டி ஸ்பாட்டில் கொண்டு கொடுத்து இதெல்லாம் கொடுத்து நீங்கள் திமுக தான் எங்களை இழுத்து வச்சு அதை நினைச்சு தான் நாங்கள் வருத்தப்படுறோம். பண்ண பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கும். அது ஒத்துக்க இழுத்து பிடிச்சோன்னு சொல்லுங்க. 28 கொடுத்தா 5 எம்எல்ஏ ஆக்கணும், 10 எம்பி ஆக்கணும், ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க. ஒரு ராஜ்யசபா வேற கொடுத்தோம். இந்த பாலா போன ராஜ்யசபா எனக்கு கொடுத்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கடி உடனே டீ கடையில் உட்கார என் கட்சி என்னைக்காவது என்ன பார்லிமெண்ட்ல பத்தி யோசிச்சாங்க. இந்த டெட்பாடி எடப்பாடி இருக்கவங்க கூடிய கெடுக்கிற மாதிரி இந்த ஆளு ஒழுங்கா இருந்திருந்தானா இப்ப திமுக அதிமுக இந்த ஆளு போய் மோடி கம்பெனியில் வேலைக்கு இந்த ஆளு ரூல்ட் அவுட் ஆகி கொள்கைக்காக தான் கூட்டணி வச்சிருந்தோம். எடப்பாடி மாதிரி கூட வந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இது கொள்கை கூட்டணியா? துர்காமாவும் கோயில் கோயிலாக ஏறினாங்க. இப்போ ஜோதிட இவங்களும் சரியாக கணிக்காம விட்டாங்களா? எங்கள் வீட்டுக்காரு முதலமைச்சர் ஆகணும் நான் வேண்டியிருப்பாங்க. அப்படி கடவுள் முதலமைச்சர் ஆக்குவாருன்னு தெரிஞ்சுன்னா அந்த கடவுள்கிட்ட பிரைம் மினிஸ்டருக்கு மனுவை கொடுத்துட்டு வந்துருக்க மாட்டோம். என்ன சார் இது இப்போ மாற்றி அடே சொல்ல முடியாது. என்னடா வித்தியாசமாக கேள்வி. இன்ஸ்டாகிராமில் வந்து ஜென்சியை போய் அடையணும், அந்த மாதிரி போகணும் அப்படின்னு பேசுறீங்க. அண்ணனுக்கு முதல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இப்போ முதல்ல மாறுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறுவோம்ல. அதான் மாறணும். ஏன் 5 வருஷமா மாறலாங்கிறாங்க அவங்க. நீ ஏதாவது ஷூட்டிங் வேணா ரெடி பண்ணி நான் வந்துடுறேன். ஆட்சியே சிறுபான்மை தான். வைத்திருத்தல டெல்லி பெரும்பான்மை இங்கே சிறுபான்மை. இவ்வளோ புலம்புறீங்க திமுக காரங்களாம்? ஆரோக்கியமான எதிர்கட்சி பலமாக இருக்கும். எது நடந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராமல் நாங்கள் பார்த்தோம். இவ்வளோ தான் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும். இது கூட மினிமம் கேரண்டி நாங்களே கோவத்தில் இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம். ஓவரா பேசினா உள்ளே போய் படுத்துவோம். ஐயா இன்னும் ஒரு வருஷத்துக்கு எழுந்து சொல்ல வர மாட்டோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சூடா ஸ்ட்ராங்காக இந்த நிகழ்ச்சியில் திமுக வழக்கறிஞரின் துணைத் தலைவர் செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் தான் இணைந்திருக்கிறாங்க. வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம், பயங்கர நம்பிக்கையில் பேசியிருந்தீங்க. தேர்தல் முடிவுகளை எப்படி பார்த்தீங்க? நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்திருக்காது, ஆனாலும் எப்படி பார்த்தீங்க? இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 நாள் அரசை எப்படி கவனிக்கிறீங்க? என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு மாற்றம் தெரியுதா? போனதாட்டியும் உங்களை டீ கடையில் தான் பார்த்தேன். ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் டீ கடையில் தான் பார்த்தேன். இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதும் டீ கடையில் தான் பார்க்குறேன். அதனால் இது தேர்தல் தோல்வி வெற்றி தோல்வி வந்து திமுகவுக்கு சகஜமான ஒன்று. நாங்கள் அதனால் ஒன்றும் பெருசுப்படுத்துறதில்லை. தோல்வி கணிச்சிட்டீங்க. நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. நீங்கள் இந்த இழப்பு வந்து மக்களுக்கான இழப்பு, எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதை பற்றி கவலை பண்ணோம்? அது சமாளிக்கிறது. இது சமாளிக்கிறதுலாம் இல்லை. இது சமாளிக்கிறது நான் சீரியஸாகவே இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏற்கனவே டீ கடையில் பார்த்தோம் தேர்தலுக்கு முன்னாடி, இப்போவும் டீ கடையில் பார்க்குறோம். என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சொல்ல வருது எதுவும் மாற்றம் இல்லைங்கிறது. கண்டிப்பாக. அப்போ அது தோல்வியை எதிர்பார்த்தீங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நிலை மாறாத ஒரு மனிதனா திமுககாரன் மட்டும்தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எவனா ஒரு அதிமுககாரனை கேட்டிங்கன்னா நீங்கள் பேட்டி கூப்பிட்டா வந்திருக்க மாட்டான். எங்கேயானு கூப்பிடுங்க ஆட போய் அப்புறம் பார்த்து கொண்டு ஓடி இருப்பான். நாங்கள் எதை பற்றியாவது யோசிக்கிறோமா? ஒன்றை பற்றி எதிரி யாருன்னு இங்கே ஆள்றவனுக்கும் தெரியாது, இங்கே வாழ்கிறவனுக்கும் தெரியல. இல்லை நிலை மாறணும். வாழ்கிறவனுக்கும் தெரியல, ஆள்றவனுக்கும் தெரியல எதிரி யாருன்னு. அடையாள எதிரியை கண்டுபிடிச்ச ஒரே கட்சி திமுக காரன் தான். அதனால் எங்களுக்கு வந்து எதிரியை ஒழிக்கிறதுக்கு தான் வேலை. அதனால் எங்களுக்கு ஆள்றதோ இல்லை இங்கே பத்திரமா வாழ்கிறவனை பார்த்துக்கிறது மட்டும் தான் டியூட்டி. அதனால் எங்களுக்கு என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? தமிழ்நாட்டுக்கே எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தமிழுக்கு யார் எதிரி? தமிழ்நாட்டுக்கு யார் எதிரி? தமிழனுக்கு யார் எதிரி? நாங்கள் ஆள்ற போது என்ன சொன்னோம்? தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொன்னோம். அப்போ தலை குனியாதுன்னா யாருக்கிட்டேருந்து தலை குனியை வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது. பாசிசங்கிற மோடிங்கிற ஒரு பெரிய டீம் ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுறது ஒன்று தானே திமுகவோட கொள்கையாகவே இங்கே ஓடிச்சு தமிழ்நாடு. மாநில பட்டியல்லையே, அதாவது இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு கண்டுபிடிக்கிற இடத்துல தான் வச்சுருந்தானுவோம். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மசோதா கூட ஆளுநர் கையெழுத்து போடாமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கையெழுத்து வாங்கிட்டு இங்கே வந்தோம் மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு. ஆண்டு எங்கள் நிலைமையே இப்படி. நான் தூங்கி எழுந்தாதான் அன்றாயிரம் போட்டிருக்கோமா இல்லையான்னு தெரியும். அந்த அளவுக்கு எங்களை சோதனை பண்ணானுவோம். அப்படிப்பட்ட எங்களுக்கே எப்படின்னா
இப்போ ஒரு சினிமா கம்பெனி வந்து உட்காந்துருக்கு, நாங்கள் ஏன் கவலை பண்ணோம்? இவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங் ஓடிட்டுருக்கு, புரியுதா? அதனால் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கணும், படம் ஓடுமா. அண்ணா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்க, வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் படம் ஓடுமான்னு நினைக்கிறீங்க? இப்போ எத்தனை படம் ஓடுறது, எத்தனை நாளைக்கு ஓடும்? 100 நாளைக்கு மேலே ஒரு படம் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் நாங்கள் பெரிய மனுஷன் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோம். நீ பரவாயில்ல 6 மாதம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுற பண்ணுப்பாங்க. இப்போ உட்காந்து 3ஆம் நாளே கரண்ட காணான்னு தேடுறானுங்க. ஒருவேளை இவங்களுக்கு இருட்டு தான் பிடிக்கும்னு இல்ல நினச்சிட்டு அதுக்கும் திமுக தான் உடனே சொல்றாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஷூட் பண்ண போட்டாங்களான்னு தெரில. ஏங்க திமுக இருக்க வரைக்கும் எங்கேயாவது பவர் கட்டுன்னு ஒன்று வந்துதா? கிடையாது. இப்போ இவங்க வந்த உடனே பவர் கட்டுன்னு ஒன்று வருது. யாரும் கேள்வி கேட்கல, நாங்கள் ஆரம்பிக்கிறோம் கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்குவோம். பட் இப்போ என்னோட பார்வையில் என்னென்னா, ஒருவேளை அவங்க ஷூட்டிங் நைட்டில் இருப்பானு பகல்லே கட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் எடுக்க போட்டாங்களான்னு தெரில. அதுக்குமே திமுக தான் காரணம். நிர்வாகம் இனிமேல் போக போக பார்க்கணும். இல்லைண்ணா நீங்கள் தான் ராத்திரியில் போய் கரண்ட்டை கட் பண்ணி விட்ருங்க அங்கங்கே அப்படின்னு சொல்கிறாங்க, திமுக தான் காரணம்னு. இனிமேல் எல்லாம் சொல்லணும். அவங்க வீட்டில் கண்ணு குட்டி காலை போட்டால் கூட அது நாங்கள் தான் காரணம்மா. காலை மாடி ஏன் காலை போடலனாலும் அதுக்கு நாங்கள் தான் காரணம்மா. இல்ல மின்வாரித்துறை வந்து கடன் அவங்க சொல்கிற அத்தனையும் எங்களை தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வெளியில் உட்காந்து அதுக்கு தான் வேடிக்கை பார்க்குறோம். ஏன் வேடிக்கை பார்க்குறோம் தெரியுமா? இந்த அளவுக்கு சமூக நீதி, மத சார்பற்ற கொள்கை, இந்த கோட்பாடு, சனாதனம், இந்த சித்தாந்தம், இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த மக்களுக்கு புரிய வச்சு ஒரு விழிப்புணர்வுனா என்னென்னு எல்லாம் சொல்லிக் கொடுத்து, சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்து, பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்து, மக்கள் மத்தியிலேயே நாங்கள் இப்படி கட்சி நடத்திட்டோம். ஆட்சி நடத்திட்டார் முதல்வர், எங்கள் முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்படி நடத்திட்டார். அதனால் நாங்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக ஓடிட்டு இருந்தோம். இப்போ இவங்க எல்லாம் நம்ம உள்ளே பூந்து நஞ்சாங்குஞ்செல்லாம் உள்ளே பூந்து இதெல்லாம் உன்னை யார் கேட்டால் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை முடிஞ்சால் 4 படத்தில் நடிச்சுட்டு எவனே 4 பேரை இறக்கி விடு ஓட்டு போடுறான்ட்டான். கொட்டாயில் போய் முதலமைச்சரை தேடிட்டான். அதெல்லாம் உழைச்சவனை விட்டான், நடித்தவனை பிடிச்சிட்டு வந்துட்டான். இல்ல மக்களோட மனநிலை வந்து நீங்க ஓடுறது ட்ராமா மாதிரி ஓடுது. இல்ல நான் மக்களோட மனநிலையை கொச்சைப்படுத்தி பேசலாம். அப்படி அந்த மனநிலைக்கு விடை யார் சார் கொடுக்கணும்? மக்களோட மனநிலை என்ன சார்? இப்போ மக்களோட மாற்றம் வேணும்னு விரும்பி பேசணும். மக்களோட மனநிலை என்ன? நீங்களும் ஆகி மாற்றம் வேணும். நீங்கள் நானும் மக்கள் இல்லாமல் 2 பேரும் ட்ரம்பா? ட்ரம்ப் இல்ல 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 அது சாமானிய 2 பேரும் சேர்ந்ததான் சார் மக்கள். நான் 2 பேரும் டீ கடையில் உட்காந்துருக்கோம். இப்போ நீ ஒரு கருத்தை சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, ஏன் கருத்தை நான் ஒன்று சொல்கிறேன். 3 பேர் கருத்து யோ நமக்கு எவனால எதிரி வருதோ எதிரியை சண்டை போடுற மாதிரி நம்மளை பாதுகாக்கிற ஒருத்தன் வேணும் ஏன்னு பேச மாட்டோமா? நீங்க முன்னாடி பேசிருக்கணும், தேர்தலுக்கு முன்னாடி திமுக பேசாம விட்டதுனால தான் தோல்வி வந்திருக்கு. இப்படிதான் சார் பேசணும். என்ன டீ கடையை விட்டுட்டு கொஞ்சம் சோஃபா செட்டில் உட்காந்து பேசிட்டோம் உங்களுக்கு. சோபா உங்களுக்கு வந்துச்சா? அது தோத்தவனுக்கு எப்படி கொடுப்பான், ஜெயிச்சவனுக்குள்ள கொடுக்கணும். அது எங்கள் கூட்டணி கட்சியை பற்றி பேசணும். அது அவங்க வீட்டுக்கு போயிருக்கா என்னங்கிறது அவங்க சொல்லணும். எதிரியை சரியான எதிரியை கணிக்காமல் விட்டீங்களா, இல்லை வேணும்னே விட்டீங்களா பேசாமல்? நாங்கள் அந்த மாதிரி ஒரு பார்வைக்கு போகல. ஒன்று. 2வது ஒரு தெளிவாக நாங்கள் வந்து திட்டங்களை கொடுத்துருக்கோம், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கோம். அதனால் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோமே. இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துக்கு தமிழ்நாடு கொண்டு போயிட்டோம். பெரிய எதிரி மோடி தானே அப்படின்னு மோடியையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டோம். அதில் நாங்களாவது பரவாயில்ல மோடியை ஃபோக்கஸ் பண்ணியாவது ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த டெட் பாடி எடப்பாடி இருக்கவங்க கூடிய கெடுக்கிற மாதிரி இந்த ஆள் ஒழுங்காக இருந்திருந்தானா இப்போ திமுக அதிமுகன்னு வந்திருக்கோம். புரியுதா இல்லையா? இந்த ஆள் போய் மோடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து இந்த ஆள் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அப்போ மக்கள் என்ன முடிவு எடுக்கும்? அப்போ 2 முடிவு தான். ஒன்று, திமுகவுக்கு மாற்றாக யாருக்கு ஓட்டு போடலான்னா இன்னொரு திராவிட கட்சி அதிமுக இருந்தது. அதிமுகங்கிற கட்சியை காணான்னு தேட ஆரம்பிச்சிட்டானுவோம். அவங்க கட்சி அந்த அம்மா போனதுலேருந்தே கட்சி 2, 3, 4 இப்போ கூட கட்சியில் ஒரு 20 பேரை காணான்னு தேடிட்டு இல்லைண்ணே. அதிமுக திமுக எங்கள் பக்கம் கொஞ்சம் சோர்வாகி நாங்கள் வாங்கின ஓட்டில் ஒரு 3% குறைஞ்சிருச்சு. இல்லை இல்லை இப்போ அதிமுக மோகம் முள்ளு தட்டி விட்டுருச்சு. இப்போ அதான் அர்த்தம். அப்படியே விஜயோட அலைன்னு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் 108 வரைக்கும் தான் போகுமா? அது என்ன 108 ஆம்புலன்ஸில் போகிற கதையாது. 108 நம்பரை தாண்டாது. அது அலைன்னு சொல்லியிருந்தா 234 தொகுதிக்கு 210 தொகுதிக்கு அலைய அடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 150 வந்திருக்கணும், 160 வந்திருக்கணும். ஆட்சி மாற்றம் வேணும். இல்லை நான் புது கட்சி முதல் தேர்தலே இவ்வளோ ஜெயிச்சு அது அலையை தானே பார்க்கணும். நம்ம முதல் தேர்தலே வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய அலைன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெரிய சதி வலைன்னு சொல்லணும். அப்படி வேணா எடுத்துக்கணும்.
எங்க முதல்ல போச்சு அவர் சந்திக்கிற 2 வருஷம் 3 வருஷத்துக்கு எங்களுக்கு சார் பெரிய ஒரு நம்பிக்கை தான் வச்சிருந்தது. இவங்க பிஜேபியோட பி டீம் மாதிரி இந்த விஜயை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாரு. ஏன்னா இந்த சிறுபான்மை ஓட்டு மத சார்பற்ற கொள்கையை நாங்கள் கையில் கடைப்பிடிச்சிட்டு திமுகவோட ஓட்டு பேங்கே வந்து சிறுபான்மையும் பட்டியலினமும் இந்த 2க்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மாதிரி எங்கள் கட்சியோட தோற்றமே இருந்தது. இந்த தோற்றத்தை அவன் பிஜேபிக்காரன் பிளான் பண்ணி வழியே கிடையாது, அந்த ஜோசப் விஜயை விடு, பட் விஜயை வரக்கூடாது, ஜோசப் விஜயை கூட்டிகிட்டு வான்னு ஜோசப்பை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏசுநாதரை பிடிச்சிட்டு வந்து நடுவில் நிப்பாட்டி எல்லாத்தையும் சுற்றி விட்டானுங்க. இதில் எல்லா பக்கமும் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் அப்படியே அந்த பக்கம் கன்வெர்ட் ஆகி வந்தது. பிரச்சனை உங்களுக்கு அங்கே தான் போச்சு. ஸோ நாங்கள் பி டீமு விஜய் தான் பி டீமு பிஜேபிக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக இருந்தோம். தமிழ்நாட்டில் இப்போ கூட எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, ஒருவேளை ஒரு 100-110 தொகுதி வரைக்கும் தனியா அவனுக்கு ஒரு 30% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோன்னு. ஏன்னா இதெல்லாம் அந்த இஎம்ஐ மிஷினை கை வச்சுருப்பானோ பிஜேபி, எங்களை ஒழிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. அவன் கம்பெனி தேராது, எங்களை தோக்கடிக்கணும், எங்கேயா கை வைக்கணும். ஒன்று எடப்பாடி போட்டியில் கையை வச்சுட்டா இது இஎம்ஐ வேலை தான், இவிஎம் மிஷினில் கை வச்சுட்டாங்க, அதனால் இது பிஜேபியோட சதின்னு கத்துவானுவோம். எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு திராவிட கட்சியை வீழ்த்தணும், அவ்வளோதானே, எவனோ ஒரு நடிகன் தானே வரான், போட்டியை கை வை அப்படின்னு ஏன் பிஜேபியோட ஒரு பெரிய சதியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்றீங்களா? போட்டிக்கு மட்டும் 100 தொகுதிக்கு மட்டும் கையை வச்சு விட்டுருந்தானா எனக்கு ஒரு டவுட்டு. ஆரம்பத்துலேருந்து அந்த அலை என்ன 108 தாண்டி போகவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைண்ணே, அது அலையோ இல்லையோ 107 தாண்டி நவுறவே இல்லை. வாங்கினவங்களாம் அப்படியே தான் இருந்தோம். நாங்கள் 70, 71, அவன் எடப்பாடி கம்பெனி 71 இருந்தவன் 51 கொண்டான். இப்படியே பார்த்தா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எதுவுமே இல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 7 தான் வித்தியாசம். அதுவும் சசிகலா டீம் களமரங்களா அப்படின்னா எடப்பாடி உங்களை முந்தி போயிருப்பாரு. கரெக்ட். இந்த லெவல்லே வச்சுக்குவோம். எங்கள் 2 பேரும் இந்த லெவல்லே விட்டுட்டு ஏன் ஒரு 100 தொகுதியை இவிஎம் மிஷினில் ஒரு 30% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கூடாதுன்னு என்ன நிச்சயம்? இது வந்து ஜெயிச்சா அது மாதிரி சொல்லுவீங்களா? சார் நாங்கள் ஒன்று சொல்லுங்க, இது மாதிரி இப்போ ஒருவேளை ஜெயிச்சா அது மாதிரி சொல்லு. இப்போ கூட நாங்கள் தான் சார் ஜெயிச்சிருக்கோம். அவர் ஒன்றும் விஜய் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி ஆட்சிக்கு வரல. இப்போ கூட பார்த்தா எங்கள்கிட்ட ஜெயிச்சவங்கெல்லாம் லீஸுக்கு எடுத்துகிட்டு போய் தான் கம்பெனி அப்படியே சீனிட்டே இருக்கேன் கூட்டணி கட்சிகள். அப்படி பார்த்தா என்ன ஒரு பெரிய மெஜாரிட்டியில் வந்துட்டார். நான் சொல்கிறது வாட் எவர் இட் இஸ் மேபி இருக்கலாமா, அவ்வளோதான். அப்படி என்ன பெரிய அலை வந்துடுது உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பத்திரிகைகளுக்கும் தெரியாது. பெரிய அலை விஜய்க்கு வந்துருச்சுன்னு யாராவது போட்டிங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷம் பத்திரிகை அனுபவம்? நீங்கள் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்களா? ஆஹா விஜய் வந்து இல்ல விழிப்புணர்வு 150 சீட்டு வரப்போறாரு. இல்ல நான் இதுல ஒரு சின்ன திருத்தம். விழிப்புணர்வு கொடுத்தவங்கள திமுக காது கொடுத்து கேட்கல, தலைவர் வரைக்கும் கொண்டு போகல, அந்த ஒரு செய்தி இருக்குல்ல. ஏன்னா அவங்க வந்து அந்த பெண் நிறுவனமாகட்டும் பல நாங்கள் இப்போ வந்து நாங்கள் பெண் டீமை சொல்லலாம், ஆண் டீமை சொல்லலாம், பாட்டி டீமை சொல்லலாம். எந்த டீமை சொல்லி இனிமேல் என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. முதல்ல இதுக்கு இதனோட பின்னணி என்னான்னா நாங்கள் யோசிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருந்த அணியையே காணோம். எங்களுக்கு எங்கடான்னு பார்த்தா எல்லாம் பிணியே பின்னால் தான் இருந்திருக்கு. இந்த காங்கிரஸு அவன் வந்து நீங்கள் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா எப்பயுமே காங்கிரஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா வந்தே மாதரம்ட்டு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டு போய் படுத்துருவான். அதான் சொன்னீங்க போன டிக்கெட்லையும். இப்பயும் பாருங்கள் இப்போ என்ன நடந்தது, அந்த ஆரஞ்சு மிட்டாய் எங்கிட்ட கொடுத்துட்டு அங்கே போயிட்டான். மூர்த்தி நேற்று பேசியிருக்காரு, என் தொகுதி நல்லா இருக்குன்னு நம்பிக்கையில் தான், நல்லா செஞ்ச நம்பிக்கையில் தான் மேலூர் சோழம் வந்தான்னு எல்லாத்துக்கும் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். காங்கிரஸ் கடைசி நேரத்தில் அறிவித்தாங்க வேட்பாளர், கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோம், வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட போகிற ஆளை காணும், ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறாரு. இதுதான் சார் எவ்வளோ பெரிய தியாகிகள்லாம் நாங்கள் கூட வச்சுருந்தோம். திமுகவோட வரலாறுல கொஞ்சம் நம்மளும் பின்னோக்கி சுய பரிசோதனை பண்ணோம். நான் என்ன கேட்குறேன், நீ எதுக்கு வர்ற கட்சி எல்லாத்துக்கும் வரலாறு புயல் மாதிரி ஒரு கட்சி ஒருத்தன் ஆரம்பித்தான்னா அவனை கூப்பிட்டு அவன் இருக்கட்டீங்க, அவனும் சமூக நீதிக்காக போராடுவாங்க அப்படின்னு அவனை கூப்பிட வேண்டியது, சமூக நீதி சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அவனை கூப்பிட வேண்டியது, பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டில் இரு, நான் ரோட்டில் இருக்கேன் ஆட்சியில் இருக்கேன்னு அவன் சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி வாழ்வு கொடுத்ததே, வாழ்விழந்த ஒரு சங்கத்துக்கு மறுவாழ்வு கொடுத்ததே திமுக தான். இல்லைன்னா திமுக
தலைவர் மட்டும் எங்கள் கலைஞர் காலத்துலேருந்து இது தொடருது. அது இந்த தலைவருக்கும் அந்த வியாதி அப்படியே வந்துருச்சு. இந்த பிளட்டு அப்படியே தான் இருக்குது. எவனாவது ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சீமா பேசிகிட்டு இருக்கும்போதே படாருன்னு கும்பலில் வெயில் அதிகமாக இருக்குன்னு மயங்கி வந்துட்டார். அட அவங்க கட்சிக்காரனுக்கே செய்தி லேட்டாக போய் அவனே விசாரிக்கல. டிவியில் ஓடினோடனே உடனே முதலமைச்சர் படுத்திருக்க ஆளுக்கு போன போட்டோன்னே பாடி கணிச்சு நின்றுடுச்சு. ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ இதை மாதிரி என்ன விசுவாசம் சீமானுக்கு இருந்தது? இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் பாரு. காங்கிரஸில் அகால மரணம் அடைய வேண்டிய கட்சி 25 வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு நாங்கள் உயிரை கொடுத்து ஆர்டிஎஸ் பாட்டில் கொண்டு கொடுத்து அப்பைக்கு அப்போ தூக்கி விட்டு கூட்டிகிட்டு வருவோம். தலைவரையே எவனா வாடகைக்கு வாங்கி பார்த்துருக்கீங்களா? இந்த 2 தேசிய கட்சியும் தமிழ்நாட்டில் தலைவரையே வாடகைக்கு தான் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, இதுக்கு நீ ஆர்லிஸ் பாட்டில் கொடுத்ததுக்கு படா பெனாயில் பாட்டில் கொடுத்து போட்டிருக்கலாம் 2. ஏன்னா தமிழ்நாட்டில் அலை அடிச்சிருக்கு, அலை அடிக்கலைங்கிறது வேற. திமுக கூட்டணியில் சுனாமி வீசியிருக்கு தானே இப்போ விஜய் அலை. இது சுனாமியில் செத்து போயிருந்தால் பரவாயில்ல, இவனை உயிரோட போய் வாழ்ந்துட்டு இருக்கானோ. இந்த வரியை மாற்றி கூட வாழ்வுடந்தர் சங்கம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது இது எல்லாம் அமைச்சர் லெவலுக்கு போயிட்டுருக்கு. அதில் கூட பாருங்கள் ஒரு 2 கேஸு. இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்த 2 கம்யூனிஸ்ட் இருக்க அவங்க ஒரு வித்தியாசமான கட்சி. அது எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் பொதுக்கூட்டங்களில் போய் சொல்லுவார், உலகமே அழிஞ்சாலும் சரிடா, ஆட்சிக்கு வர மாட்டோம்னு தெரிஞ்சிருந்தும் இவங்க கட்சியை கலைக்காமல் வச்சுருக்கானோ. பூட்டுற கடையை திறக்கிறது, திறக்கிற கடையை பூட்டுறது, இது ஒன்று தாண்டா இவனுக்கு கொள்கைம்பார். ஊன்னா ஒரு பொலிட் பியூரோ வச்சுருப்பானுவோம். அதை திறந்து 10 பேரை கீழே இறக்கி பேச்சுவார்த்தை மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுருவானுவோம். கேட்டால் இது பொலிட் பியூரோமாங்க. இப்போ இந்த 2 கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. நீங்கள் என்ன தியாகிகளா? அப்படி கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் பேசுகிற மாதிரி இருந்தால் ஆதரவு கொடுத்துடக்கூடாது, இங்கேயே நின்றுக்கணும். இதை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, போனவங்க ஆளுக்கு ஒரு மந்திரி வாங்கிட்டு படுத்துருக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்கிறேன், அதுதான் கிடைக்குதுல லீஸில், அதான் மந்திரி பதவியை லீஸு கொடுத்துட்டானுவோம். ஆளுக்கு ஒருத்தனை கூப்பிட்றாங்க, நீங்களும் போய் சேர்ந்துக்க வேண்டியதானே. என்ன ஆயிரப்போகுது? அது என்ன கேபினெட்? அது ஒரு சினிமா உலகம் மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா அந்த இதெல்லாம்? இந்த அட்டப்படத்தை பார்த்தீங்களா? இதில் எப்படி இருக்காரு? இவர் சாப்பிட்றாரு, பின்னால் 3 டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர், இவங்க தான் ஆப்ரேஷனு. இந்த 4 பேர் ஆப்ரேஷனில் தான் அந்த கம்பெனியே ஓடிச்சு. சரிண்ணா, இப்போ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் அந்த கருத்தில் விட்டுருங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிறீங்க, கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கிறீங்க. ஆனால் திமுகவோட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பல தேர்தல்களில் பயணிச்சாங்க. திமுக தலைமை முடிவு எடுத்து பயணிச்சாங்க இல்லையா? அப்போ திமுக தலைமை என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட பயணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இத்தனை ஆண்டுகளை திமுகவோட பயணித்த கட்சிகளை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா திமுக தலைமையோட முடிவையே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா? முடிவை தப்பாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்று கவனிக்கணும், நாங்கள் வந்து கூட்டணிக்கு வந்து யாரையும் வந்து கதவை விஜய் மாதிரி நான் கதவை திறந்து வச்சுருக்கேன் எல்லாம் கூட்டணிக்கு வாங்கன்னு இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கல. நாங்கள் வந்து கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு பிஜேபியால் ஆபத்து வரக்கூடாது, மதசார்பின்மைக்கு ஆபத்து வரக்கூடாது, சமூக நீதிக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு பேச்சியே வீணாக போன கட்சி எங்களுது. இதை சொல்லி இந்த பைத்தியக்கார பொருளெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அவன் ஆஹா இது நல்லா இருக்குது இந்த பாலிசி, நான் வந்தால் 2 வருவாங்க. கொள்கையை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வாங்கன்னு சொன்னோம். கொள்கைக்காக தான் கூட்டணி வச்சுருந்தோம். எடப்பாடி மாதிரி கிடையாது, அந்த ஆள் பெரிய மனுஷன். ஓப்பனாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், கொள்கையாவது கூட்டணி அது, அதெல்லாம் ஒரு இடமும் கிடையாது, தேர்தல் வரைக்கும் கூட்டணி, முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் அடித்து தொத்தி விட்டுருவோன்ட்டான். நீங்கள் தான் சந்தர்ப்பம் நாங்கள் வந்து எடப்பாடி சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சந்தர்ப்பாத கூட்டணி எல்லா கூட்டணி அவர் தான் கொள்கை கூட்டணிங்கிறாரு. இவ்வளோ சிக்கல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வச்சுருந்த கூட்டணி பாஜகவோ அதிமுகவோ இப்போ பாமகவோ உறுதியாக நிற்கிறோம் ஆதரவு கொடுக்காம. அங்கே பாருங்க, என்ன சொல்கிறாரு, இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன், நல்லா நடக்கட்டும், எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், 6 மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. கூட வந்தவங்கலாம் ஓடி போயிட்டாங்க. இது கொள்கை கூட்டணியா? செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சி யாரோட கட்டுப்பாட்டில் இப்போ ஓடிட்டு இருக்கு? மக்களோட கட்டுப்பாட்டில். மக்களோட கட்டுப்பாடு எங்கேருந்து சார் வரும்? மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் ஓட்டு போட்டு உள்ளே விட்டுருக்கானோ ஒரு 50, 60, 100, 150 டிக்கெட்டை. விஜயோட கண்ட்ரோலில் இந்த கம்பெனிலாம் போய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்குவோம். மெஜாரிட்டி இல்லை, பட் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்த நாங்கள் 2 கட்சியும் ஒன்று சேர்ந்துட போகுதுங்கிற ஒரு ஃபீல் வேறு தமிழ்நாடு முழுக்க ஓடிச்சு. அது பேசணும் பண்ணாங்க, அது உண்மைதானே? தவறான ஒரு முன்னுதாரணம்.
இல்லைண்ணா விசிகா திரும்பவே சொன்னார் இல்லை சார், நாங்கள் தவறான முன்னுதாரணம். அது வந்து ஏடிஎம்கேக்காரன் வெளியே விட்ட செய்தி. திமுக யாரும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. யாராவது திமுக அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கோமா? நாங்கள் எதிர்ப்பே தெரிவித்தோம். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் போது யார் சொல்றது நம்புறதே தெரியல சார், நாங்க அதிமுககாரன் வெளியிட்ட செய்திக்கிறீங்க. இங்க பாருங்க, எடப்பாடி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு செய்தியை கட்டெழுத்து வெளியில விட்டுருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. நீங்க ஒண்ணே ஒண்ணு எடப்பாடி இந்த மாதிரி வெளியில இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு போறாரு, அதனால தான் நாங்கள் வெளில வந்தோம்னு சிவி சண்முகம் சொல்றாரு. நீங்கள் நான் உங்களுக்கு ரீசனபிளாக சொல்கிறேன். 5 முறை ஆண்ட ஒரு தலைவன் கலைஞர், 6 அடி நிலம் தர மறுத்த ஒரு பெரிய துரோகி எடப்பாடி. அப்படி இருக்கும்போது எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கு திமுக காரன் எப்படி ஒத்து வருவான்? நான் தான் ஓப்பனாக கேட்டேன்ல. நாங்கள் உடன்பட மாட்டோம், பேச்சுவார்த்தைன்னு சொல்கிற அன்றைக்கி நைட்லாம் கூட நாங்கள் அறிக்கையே கொடுத்தோம். டிகே சிலவங்க கொடுத்தாரு, RS பாரதி கொடுத்தாரு, ராஜா கொடுத்தாரு, எல்லோரும் கொடுத்தோம். பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நாங்கள் எப்படி எடப்பாடியை ஏற்றுக்கோன்ட்டு இப்போ நெருப்பு இல்லாமல் தான் புகையுதா? நாங்கள் தெளிவாக சொன்னோம். ஆக மொத்தம் அதிமுககாரங்க எல்லோரும் சேர்ந்து இவரை உட்கார வைக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க ஒரு டீம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், அப்படி பெரிய மனுஷன் திமுகவோட சேர்றத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்கிறான்ல. அப்புறம் எதுக்கு இப்போ வந்து 25 பேர் பிரிஞ்சு போய் எடப்பாடியை விட்டு ரோட்டில் நிற்கிறாங்க? அதான் பிடிக்கல உங்களுக்கு, எடப்பாடி வந்து திமுக பேசுகிறாருன்னு இல்லையே, அதான் நடக்கலையே. நான் கேட்குறது நடக்கலன்னு ஆயிடுச்சு. இல்லை, நீ ஒழுங்காக கட்சி நடத்த வேண்டியதானே? இப்போ சேர்ந்துருவாங்க மறுபடியும் போயிட்டு. அவங்க கட்சி கூட்டம் நடந்த பிரச்சனை அது, அவங்களால வந்த இஷ்யூ. அதனால் எங்களுக்கே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் அது. என்ன, ஒருவேளை எடப்பாடியை முதலமைச்சராக திமுக போய் சேருதாங்கிறதே ஒரு பெரிய மைனஸ் எங்களுக்கு. அப்போ திரும்ப மாதிரி ஒன்றும் நடக்கலன்னு நான் சொல்கிறேன். இல்லை, திரும்ப எப்படி சொல்கிறார்? அப்போ நான் கேட்குறேன், நடந்திருந்தால் இப்போ என்ன பெரிய விஷயம்? நடந்திருந்தால் ஒத்த எம்எல்ஏ வச்சுருந்த டிடிவி தினகரன் எம்எல்ஏ காணான்னு தேடி இருந்தார், ஆளை காணான்னு விட்டார். அவன் எங்கடா போனான்னு கேட்டால் அவன் கவர்னர் ஆஃபீஸ் வீட்லேயே போய் கவர்னர் வீட்டில் போய் ஒழிஞ்சிட்டான். அந்த ஆள் இந்த ஆள் வண்டி எடுத்துகிட்டு போய் கவர்னர் வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டார். இப்படி தான் நடந்தது அது. அங்கே போய் பேட்டியெல்லாம் கூட கொடுத்துட்டு பிடிச்சிட்டு வந்தார். இது அப்படியே வச்சுருவோம். மீதி அங்கே யார் இருக்கா? நாங்கள் டீம் தான் இருக்கோம். நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருந்தால் எங்கள்கிட்ட தான் ஃபுல் மெஜாரிட்டி. இதே மந்திரி சபையை நாங்கள் அமைச்சிருக்க மாட்டோமா? ஏன் சார் நாங்கள் அமைக்கலை? அப்போ ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி ஒத்துக்கலன்னு தானே அர்த்தம். அந்த பார்ட்டி திமுக. நாங்கள் ஒத்துக்கலை, எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்கள் கூட்டணியை கூப்பிட்டோம், கவர்னர் ஆட்சி வர வேண்டாங்க, உங்கள் விருப்பம்ட்டோம். அவன் வந்து ஆள் வந்து விஜய் வந்து திமுகவிட்ட வந்து ஆதரவு கேட்கலையே. எடப்பாடியை பிறந்தள்ளிட்டார். எங்கள் தலைவர்கள் வந்து மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு போனார். மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு சோபா போனதுங்கிறாரு, புஷ்பா படத்தில் வர மாதிரி. அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன மாதிரி ஆர்டர் செஞ்சது சோபா, அது எது வேணாலும் போட்டோம். அசம்பிளிலேயே கேட்டார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. முதலமைச்சர் பதில் சொன்னாரா? யாராவது இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து ஆள் இருந்ததா? அதுக்குள்ளே நீங்கள் வெளில அப்போ குதிரை பேரம்னு ஒன்று நடந்துருச்சு இல்லை? உடனே ஒரு சொல்ற குதிரை பேரமானா இல்லை குதிரை வேக ஆட்சினார். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடந்ததுன்னு நாங்கள் திரும்பி பதிவு பண்ணோம். அப்போ இங்கே எல்லாம் ஓடினது தூய சக்தி என்ன வேலை பார்த்தது? இப்போ தூய சக்தி என்ன வேலை செஞ்சிச்சு? அத்தனை திருடம் பின்னாலையும் பயணம் பண்ணுச்சா? இந்த ஆள் தானே வந்து எங்களை கூப்பிட்டு திருடன் சொன்னார். அப்போ நீ யோக்கியனான்னு கேட்பேன்ல. இப்போ நீ யோக்கியனா? இப்போ நான் அதான் திரும்ப பல முறை சொல்கிறேன், நீ தான் நம்பர் 1 திருடன்னு சொல்கிறேன், நீ தான் நம்பர் 1 சொம்பு திருடன்னு சொல்கிறேன். என்ன காரணம்? நீ யோக்கியமாக இருந்தீங்கன்னா நீ 108 பேர் நாங்கள் இருக்கோம் அசம்பிளியில், முடிஞ்சால் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க, நீங்கள் ஆதரவு கொடுங்க, இல்லையா அடுத்த முறை தேர்தலை சந்திக்கிறோம். நீ தூய சக்தி எப்படி இல்லை பேசிக்கணும்? தூய சக்தி பாதி சாமத்தில் ஒவ்வொருத்தவங்க ஊட்டியாக போய் கதவை தட்டி கரெக்டாக எல்லா பழுக்கும் செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு சிஸ்டமேட்டிக்காக இருந்தவங்களாம் ஓட்டிட்டு போயிடுச்சு. இதை நான் வந்து எந்த ஆதாரத்தின்னு சொல்கிறேன்னா, அசம்பிளிலேயே பதிவு பண்ணுறோம், ஒருத்தன் ஏற்று கூட பதில் சொல்ல. இந்த மாதிரி உண்மை தானே? அப்புறம் என்ன இதில் இருக்குது? எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து இப்படி பேசணுமா அப்படி பேசணுமா? இதில் என்ன இருக்குது? பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே எங்கள்கிட்ட. இல்லைண்ணே, அப்போ திருமாவளவன் மறுபடியும் சொல்கிறாரு, மறுபடியும் மாற்றிக்கிறாருன்னு வச்சுங்களேன். சண்முகம் மறுபடியும் சொல்லியிருக்காரு, திமுக அதிமுக கூட்டணி ஏற்பாடு நடந்தது, டிவிகேவை ஒழிக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க. நாங்கள் திரும்பியும் கேட்குறது, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் என்ன முடிவு வேணாலும் உங்களுக்குள்ள எடுத்துக்கங்க. நாங்கள் அதுக்குள்ளே வரமாட்டோம்னு திமுக தலைவர் சொன்னார். எங்களுக்கு ஒரு உணர்வு என்னன்னா, இப்போ என்ன மாதிரி ஆளு நீங்கள் கேட்குறீங்க, ஆளுநர் ஆட்சி வந்தால் மட்டும் இப்போ என்ன ஆகுது? இப்போ ஏற்கனவே இருக்கும் முதல்ல என்ன ஆளுநர் ஆளாமல் இருந்தாரா? எடப்பாடி இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது ஆளுநர் ரூலிங் தான் ஓடிச்சு. ஆளுநர் தான் ஆய்வு நடத்தினார். திமுககாரன் போய் மிரட்டினதுக்கப்புறம் உள்ளே போய் படுத்துக்கிட்டான். ஆளுநர் தான் திமுக ஆட்சி நடக்கும்போதும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் கையெழுத்து போட மாட்டேன்னு உட்கார்ந்தார். எல்லா மசோதாவுக்கும் ஆளுநர் தான் அப்ரூவல் கொடுக்கணும்.
நடக்கிறது ஆளுநர் தானே, பாலிசி தான் நடக்க போகிறேன், நடத்துறது ஆளுநர் தானே. அப்போ என்ன அர்த்தம்? ஆளுநர் தலைமையில் தானே ஆச்சு. என்ன என்ன விசிகாவும் பெரிய மழை உடனே ஆகும்னு ஆளுநர் ஆளுநர் ஆளுநர். இவங்க யோக்கியமாக இருந்திருந்தா புரியுதா இல்லையா? விஜய் வந்து நம்மளெல்லாம் திருடன்னு சொன்னாலும் நம்மளெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாலும் நம்ம எப்படி அவன் பின்னால் போகிறதுன்னு இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தெளிவான முடிவு எடுத்துருக்கணும். போயே இருக்கக்கூடாது. இல்ல நீங்க தான் சொல்லிட்டீங்களே உரிமைன்னு சொல்லிட்டீங்க. அவங்க சொன்னது திமுக கூட்டணி கட்சியை பற்றி அவர் விமர்சிக்கவே இல்லையா? அப்போ மதசார்பற்ற கூட்டணின்னு இப்போ எங்கள் கூட வந்ததெல்லாம் யோக்கியமானால நாங்கள் திருடன், இப்போ நீங்கள் என் பின்னால் வந்துட்டீங்கன்னா யோக்கியம். இப்போ அப்படி தான் விஜய் சொன்னாரா? எந்த இடத்துலையாவது விடுதலை சிறுத்தை தலைவர் இவரை மாதிரி ஒரு புனித தலைவர் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லியிருக்காரா? கம்யூனிஸ்ட் இவர்கள்லாம் ஒரு தீவிரமான பற்றாளர்கள், இவங்கள மாதிரி ஒரு சமூக நீதியை பாதுகாக்க ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காரா? இப்போ சொல்கிறாங்களே கூட்டணி அமைச்சர்கள் இடம் எல்லாம் இப்போ கொடுத்தது பேசுவாங்க, வேறு வழி இல்லை. அவன் வாழணுன்னா இல்லைண்ணே விஜய் விஜய் போர்வை எடுத்துகிட்டு போகணும். போச்சு இப்போ முதல்வர் விஜய் சொல்லலை அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரு, நீங்கள் சொன்னீங்க அமைச்சரவையில் இடம் தரல. இப்போ இதை தானே அவங்க யோசிப்பாங்க. அங்கே வந்து ஒரே பாலிசி, ஆளும் ஆட்சியே உனக்கான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, அதில் நீ இருக்க நான் இருக்கேன், இவ்வளோ தான் அதனோட பாலிசியில் வந்தோம். இது எங்களோட பிரதான பாலிசி. நாங்கள் இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணுவோம், கூட்டணி ஆட்சி கொடுக்கறக்கூடாது, கூட்டணி ஆட்சி தத்துவம் இங்கே தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தே நீ எங்களோட கூட்டணிக்கு வந்த. அப்போ அவன் கூட்டணி ஆட்சி அமைக்க நான் ரெடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான்ல, ஏன் நீ அன்றைக்கி ஓடல? எங்கள் முதுகில் ஏறி எதுக்கே நீ ஜெயிச்ச நான் கேட்குறேன். அப்படி உனக்கு சூடு சொரணம் மான ரோஸ் வந்தோன்னா எல்லா பேரும் ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் நில்லு, விஜய் சின்னத்தில் போய் நில்லு. நாளைக்கு அப்படியே ஜெயிச்சுட்டு மறுபடியும் அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போ. இப்போ நான் ஒரு பாலிசி நம்ம 2 பேரும் முடிவு பண்ணுவோம். அவங்க ஒரு 25 பேர் அவுட்டு. என்ன அவன் அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையா? பாவம் ஒன்றும் தெரியாது லூசு எடப்பாடியாக இருந்தாலும் அந்த ஆள் தெளிவாக இருக்கான். ஒருத்தனை விடாமல் எல்லாத்தையும் நீக்கிட்டான். தேங்க்யூண்ணே. ஒருத்தனை விடாமல் நீக்கிட்டான் அந்த ஆள். எதை பற்றியும் கவலைப்படல. சம்மந்தமே இல்லாமல் மந்திரி ஆகலான்னு போய் பாதி சாமத்தில் அதுவும் போயிடுச்சு. சோபாவோட முடிஞ்சிருச்சு அவனும் கதை. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த 25 பேரும் ரிசைன் பண்ணிட்டான், இங்கே எவ்வளோ தான் மெஜாரிட்டி வரும். என்ன 25 பேர் போனால் எவ்வளோ இருக்க போகுது? 210 225. அதில் நீ ஆட்டோமேட்டிக் மெஜாரிட்டியாக தான் இருக்க போகிற. தேர்தல் நெல் அதை தாண்டி நீ ஏன் இப்போ ஒரு 13 பேர் போனோம், நீயும் ரிசைன் பண்ணு. ஏன் தெம்பில் நீ ஏன் அந்த குதிரையில் ஏறி கோட்டைக்கு போன? ரிசைன் பண்ணு, போய் யோக்கியான நின்று போய் ஜெயிச்சுட்டு வான்னு சொன்னால் நீங்கள் பண்ணிடுவீங்களா? இல்லை இப்போ நான் திரும்பி உங்களையும் மறுபடியும் கேட்குறேன். 2-3 பேரும் உணர்வாக பேசுவோம். ஒரு முதல்ல வந்து பதவி ஏற்றுக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. உடனே எல்லாரும் கத்துனீங்க. திருமாவளவன் கண்டனம் தெரிவித்தார், கம்யூனிஸ்ட் தலைவர் கண்டனம் தெரிவித்தாங்க. அப்போ உடனே இவர் ஆதவர்ஜன் என்ன சொன்னார், என் கவனத்துக்கு வரல, அது ஆளுநர் இஷ்யூவு, அடுத்த முறை இது நடக்காமல் பார்த்துக்கோனார். 2வது அடி பதவியேற்பு விழாவுக்கும் அதே தான் நடந்தது. இப்போ 3வது நம்ம IUMலும் விடுதலை சிறுத்தையும் போய் 2 தீவிர தமிழ் பற்றாளர்கள் மந்திரி பதவிக்கு போனீங்களே, சொல்ல வேண்டியதானே? அவன் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடு, அதுக்கப்புறம் திரும்பி நீ நம்ம பதவி பிரமாணம் எடுத்துக்கிறேன். அது புரோட்டோகாலுங்கிறாங்க. ஆளுநர் மாளிகையில் நடந்ததுனால அப்படிங்கிறாங்க. இங்கே மட்டும்தான் புரோட்டோகாலா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? வெஸ்ட் பெங்காலில் யார் சார் ஆட்சி? பிஜேபி ஆட்சி. பிஜேபி ஆட்சியில் அங்கே போய் நீ முதல்ல இதை பாடியிருக்க வேண்டியதானே? அங்கே மட்டும் எப்படி சார் அவன் மாநில மொழியில் பாடினா? ஆனால் நேற்று அமைச்சர் ஆதவர்ஜனா அப்போ நான் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற விழாவிலே அந்த மாதிரி ஒரு தடவை நடந்ததுங்கிறாரு ஆதவ் சார். நான் சொல்கிறேன் சார், நாங்கள் தான் ஆளுநர் எங்களுக்கு எதிரியாச்சே சார். ஆளுநர் எதிரிங்கிறதுனால அவைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே விடாமல் ஓட துரத்தி விட்டோம். நாங்கள் ஆளுநரே வேணாங்கிறோமே. ஆனால் அதனால தான் 2100 கோடி வரல. அதை பற்றி கேட்டுக்கிட்டேன். இல்லை இப்போ அதனால தான் PMC வரல. இப்போ அனுசரணையாக போகிறாங்க. இப்போ நான் கேட்குறது, இவ்வளோ உணர்வாளராக இருந்த நீ ஏன் இதை உனக்கு சொல்கிறதுக்கு முடியலையா? இப்போ பதவிக்காக எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஓடுறவனை முதலமைச்சர் ஆக்குறேன்னா ஓடிடுவீங்களா? நான் இப்போ உங்கள்கிட்ட நேராக கேட்குறேன், முதலமைச்சர் பதவி தரம்பா, நீ ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நிர்வாணமாக ஓடியான்னா ஓடிடுவீங்களா? ஐயா, பதவி கிடைக்குதுங்கிறதுக்காக மானம் மரியாதை சூடு சொரணை உப்பு போட்டு சோர்த்திங்கிறதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஓடி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக சொல்கிறாரு, நான் முதல் நாள் அந்த முதலமைச்சர் பதவியேற்கிற விழாவிலேயே முதல் நாள் அது இது வந்து நிகழ்ச்சி நிலையிலே கீழ்ச்சி போட்டேன். நான் அந்தளவுக்கு நாங்கள் போராடினோம்.
அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்கள் நிகழ்ச்சி நீங்கள் எப்படி வேணால் நடத்துவீங்க, ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சி இப்படி தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நேற்று சண்முகம் வந்து அவரும் வெளியில் வந்து சொல்கிறார், முதலமைச்சர்கிட்ட இது தடவை பேசினேன், முதலமைச்சரும் முதல்ல ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு அதுக்காக விவாதித்தார். அப்பயும் வந்து அவங்க வந்து ஆளுநர் நிகழ்ச்சிங்கனால இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. மானம் கட்டவனும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலன்னு சொல்கிற கதை. இப்படி எடுத்துக்கோ நீ நானும் என்னென்ன கரெக்டாக இருக்கும். அவங்க இடத்துல போய் இவங்க என்ன பண்ண முடியும்? நான் கேட்குறேன், நீ மான மரியாதை இழந்துட்டு சூடு சொரணை இழந்துட்டு 3வது முறையும் போய் அங்கே உட்காந்துருக்கீங்க அத்தனை கட்சி தலைவர்களும். யார்கிட்ட? எங்ககிட்ட சமூக நீதியை கற்றுக்கிட்டு எங்கள் சமூக நீதி கேட்ட ஓட்டு வாங்கிட்டு உங்களுக்காக ஓட்டு போட்டானா? யார் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு வாங்கினீங்க? சண்முகம், கம்யூனிஸ்ட் சண்முகம் முதலமைச்சர் ஆகணும்னு நின்னாரா? சரி, இது அப்படியே இல்லை, யார் முதலமைச்சர் ஆகணும்? இதே கேள்வியா? நாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு போட்ட ஓட்டு அது. திமுக காரன் ரத்தத்தில் சிந்தின வேர்வையில் வந்த ஓட்டு அது. அதை வாங்கிட்டு போன இல்லை. அட்லீஸ்ட்டு நீ ஆதரவு கொடு, பதவி கூட ஏற்றுக்கோ. இந்த நாங்கள் கற்றுக் கொடுத்த இந்த சுயமரியாதை மான மரியாதை இதே காப்பாற்றிருக்கலாம்ல. இல்லை, இதுதான் பிரச்சனைங்கிறாங்க. திமுக எல்லாமே எங்களால் தான் நடக்குது, சுயமரியாதை இதெல்லாம் நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம் நீங்கள் சொல்கிறீங்களே, இதனால தான் திமுகவை கூப்பிட உட்கார வச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் சொன்னதுனால தான் இத்தனை பேர் எம்எல்ஏ ஆகி அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சிங்க. இல்லை, அவங்க உரிமை தானே, சட்டப்படி ஒன்றும் நான் தவறு என்ன இல்லை. சொல்கிறேன், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார், நீங்கள் கேட்குற கேள்வி இருங்க, நீங்கள் தோன்ற உடனே இருங்க, உங்கள் கூட்டணியில் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். இப்போ திமுக கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம், கூட்டணி தோல்வி சந்திக்குது, நாங்கள் ஜெயித்தோம், அவங்க ஆட்சி அமைக்க முடியல, நாங்களும் உட்காந்துருக்க முடியுமா? அதுக்கு நான் திமுக எம்எல்ஏ வந்திருக்கலாமே. பிஜேபி கையில் போகிறதுக்கு இவங்க கிட்ட அப்போ எதுக்கு நாங்கள் தனி கட்சி நடத்துகிறோம்? எங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அதிகாரத்தில் பங்கு வேணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அது தேர்தலுக்கு அப்புறம் போக வேண்டியதான். ஒன்று கேட்குறேன், இது எதுக்கு இத்தனை வருஷமாக எங்கள் கூட நீங்கள் பயணம் பண்ணணும்? உங்கள் கட்சி IUMLன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, நேற்று 3 சீட்டு கொடுத்தா 3 தாடி தோத்துருச்சு. ஆளுங்கட்சியாக நாங்கள் இருந்தோம். வக்ஃபு வாரியத்துக்கு யாரை தலைவராக போட்டோம் சொல்லுங்கள் சார்? கட்சியை விட்டு போக வேண்டியதானே சார்? தோத்துட்டல IUML போக வேண்டியதானே? எதுக்கு வக்ஃபு வாரிய தலைவர் வாங்கினேன் எங்கள்கிட்ட வந்து? அப்போ நீ பெரிய மனுஷனா, யோக்கியண்ணா நீ? இப்போ நான் சொல்ல மாட்டேன் எல்லா பலும் திருடன் தான். எதுக்கே அப்படி போறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு எம்எல்ஏ ஆகிட்டீங்க, மக்கள் கொடுத்துட்டான், வெளியிலேருந்து போராடணும், தொகுதியை பாரு, வெளியிலேருந்து போராடுறவங்க நாங்கள் போராடுறோம், நீ போராடு. அது என்ன, நாங்கள் சொல்லும் போதெல்லாம் எங்களை வாழ்காமல் திரும்பி அந்த பக்கம் போய் நின்று இப்போ நீ போய் அங்கே உட்காந்துட்டு இல்லை, எங்களை வாழ்கன்னு சொல்லிப்பாரு, சொல்லு, அங்கே உட்காந்து சொல்லிடுவியா? திமுக கவர்மெண்ட்டில் நடந்த இதெல்லாம் ஊழல்னு சொல்கிறாரு, இப்போ ஆதவர்ஜனா சொல்ல போகிறாரு. பார்ட்டி ஃபண்டு திமுகவுக்கு வந்து போன முறை பார்ட்டி ஃபண்டு போச்சுன்னு சொல்கிறாரு, ஆரம்பிச்சிட்டாரில்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே உட்காந்துட்டு இப்போ எங்கிட்ட பார்ட்டி ஃபண்டு வாங்கின 2 பேர் தான் அங்கே மந்திரியாக இருக்காங்க, நாங்கள் சொல்லுவோம், ஒத்துக்குவீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் சார் முரண்பாடு. அதுக்கு உரிய அதிகாரம் நீங்களே வெளியிலிருந்து ஆதரவு தரேன்னு சொன்னீங்க, போராட்ட கிளம்புந்தால் நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம், திமுகவுடன் தான் இருப்போம்னு சொல்லிட்டீங்க. அது மரியாதை, அதோட உங்கள் மரியாதை காப்பாற்றப்பட்டது. அதுக்கு பின்னால் ஆட்சியில் பங்குனோட மரியாதை காற்றில் பறக்க விடப்பட்டது. ஏன்னா நேற்றும் காப்பாற்றப்பட்ட மரியாதை காற்றில் பறக்க விடப்பட்டது. இதுதான் உண்மை. இப்போ நீ என்ன, நீ அங்கே போய் உட்காந்து உன்னை யோக்கியன்னு நீ ப்ரூவ் பண்ணுவ? இல்லைனா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சர்வைவல் வேணும்ல. கொள்கை மட்டுமே எல்லா அரசியல் கட்சிகளும் சர்வை பண்ண முடியாது, அதிகாரம் வேணும் இல்லையா? அதிகாரத்தை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் பயணிப்பாங்க. திமுக அதுதான் பயணிச்சிருக்காங்க. இப்போ இத்தனை ஆண்டுகளாக திமுக அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு சில அதிகாரங்களை கூட்டணிக்கு பிரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா போயிருக்க மாட்டாங்கல்ல. அதே கொள்கை அது சமூக நீதி கூட்டணி தான். அவங்க இதே விஜய் வந்து அரசியலுக்கு வந்த உடனே முதல்ல சொன்ன வார்த்தை கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னார். அப்போ உனக்கு எங்கே போச்சு சூடு சொரணும் மாணவர் இல்லையா? எதுக்கு எங்களோட இருந்த? நீங்கள் தான் இழுத்து பிடிச்சி வச்சு என்ன நாங்கள் என்ன போகிறவனெல்லாம் பிடிச்சி கொண்டு கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தோம்மா? காங்கிரஸ் அப்போ என்ன அரலூசாக இருந்தாங்க. காங்கிரஸ் இந்த தலைவர்கள்லாம் கடுமையாக திமுக பேசுனாங்க, சீட்டு கம்மியாக இருக்குது, சீட்டு கம்மியாக இருக்குன்னு. சார் அப்படி இருந்து அப்படி பேசுகிறப்ப நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? காங்கிரஸ் தேவையில்ல, நீ இது வரைக்கும் பயணித்தது போதும், கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்குது, எங்களுக்கும் அதிகமாக ஆட்கள் இருக்குது, வேண்டான்னு சொல்லியிருக்கணும். பிடிச்சி இழுத்து வச்சதுக்கு அப்போ அதுக்கு காரணம் தான் 3 சீட்டு அதிகம். இல்லை, நீங்கள் அண்ணன் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. நான் ராஜ்யசபா சீட்டு நான் பதில் சொல்கிறேன். இதெல்லாம் கொடுத்து நீங்கள் திமுக தான் எங்களை இழுத்து வச்சுது. அதை நினச்சி தான் நாங்கள் வருத்தப்படுறோம். பண்ண பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறோம். அதை ஒத்துக்குங்க, இழுத்து பிடிச்சோன்னு சொல்லுங்க. போறாங்க இழுத்து பிடிச்சோன்னு ஒத்துக்குங்க, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? என்ன இழுத்து பிடிச்சோன்னு சொல்லாதீங்க. இடையில அகால மரணமடைய வேண்டியவனெல்லாம் காப்பாற்றி கூட வச்சுருந்தோம்.
அவன் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த ஏன் சார்? திமுக இழுத்து பிடிச்சதை இப்ப விட்டு அடிச்சு நாங்க மட்டும் போயிருந்தோம்னா, எதிர்த்து வருத்தப்படுறோம். இருங்க அவங்க சொல்றது, திமுக இழுத்து பிடிச்சது மீறி போயிருந்தோம்னா இன்னைக்கு 5 சீட்டு இல்லை 50 சீட்டு வந்திருப்போம், 70 சீட்டு கூட்டணியில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க அவங்க. இப்போ இதை தான் நான் திரும்பியும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நாங்கள் இழுத்து பிடிச்சோம்னா எல்லா பேரும் பைத்தியமாக நாங்கள் உள்ளே பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். சிதம்பரம் வந்தார், மறுபடியும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாம் அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் 3 சீட்டு அதிகமாக கொடுங்கன்னாரு. ஒத்துக்கிட்டாங்கன்னா ராகுல் காந்தி மேடையில் ஏறி இருக்க வேண்டியதானே ஸ்டாலின் கூட. ராகுல் காந்தி மட்டுமே இங்கே ஒரு பெரிய பிரதான தலைவர் நாங்கள் சொல்லலையே சார். ஸ்டாலின் தான் சொன்னார், பிரதமர் சொன்னாரு. சொல்லி அடையாளப்படுத்தினதே முதல்ல காங்கிரஸ்காரங்க கிடையாது. அவ்வளவு பெரிய தலைவர் தெரியும் ஸ்டாலினுக்கு. அப்போ என் தலைவர் தான் அவரை பிரைம் மினிஸ்டர் அறிமுகப்படுத்தணும். அப்ப அவ்வளவு உயரத்தில் வச்சு 40 சீட்டு வாங்கி கொடுத்தோம். அந்த நன்றிக்கு தான் நாங்கள் 4 ரோட்டில் நிற்கிறோம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஐயுஎம்எல்ஏ அந்த மத சார்பற்ற அந்த தலைவர்கள், சிறுபான்மை தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள், அவங்களோட சமூக நீதி காவலர்கள், இப்போ இந்த தியாகிகள்லாம் அப்படியே ஒன்றா இருக்கீங்கல்ல, காங்கிரஸ் எல்லாம் எல்லாமே சிறுபான்மை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆட்சியே சிறுபான்மை தான். டெல்லி பெரும்பான்மை, இங்கே சிறுபான்மை. இவ்வளோ புலம்புறீங்க திமுக காரங்க? இல்லை சார், அவங்க சொல்கிறது தான், அவங்க பேசுறது தான். இப்போ சபாநாயகர் பேசுகிறாரு, என்னைக்காவது சபாநாயகர் வந்து சபைக்கு வந்து உட்கார்ந்த உடனே பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது என்னை வந்து எங்கள் அப்பா நான் 25 வயதில் முதல்ல எம்எல்ஏ ஆன உடனே எங்கள் அப்பா அங்கேருந்து நேராக வந்து என்னையை பார்த்து நெத்தியில் சிலுவையை போட்டு மகனே சென்று வா கோட்டைக்குன்னு அனுப்புனார், அசம்பிளியில் கொண்டு வந்து விட்டாருனாரு. அது என்ன சட்டமன்றமா, சட்டசபையா இல்லை திருச்சபையா? இதை வந்து ஒரு சபாநாயகர் சபையில் பதிவு பண்ண முடியுமா? பதிவு பண்ணார், யாராவது எடுத்து கேட்டிங்களா? நாங்கள் கேட்டுருக்கணும், ஆனால் கேட்கல. காரணம் எல்லாம் நம்ம மக்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சிறுபான்மை தானே இருங்கன்னு விட்டோம். நாங்கள் வந்து விஜய்னு சினிமா நடிச்சுட்டு அங்கே ஜோசப் விஜய்னு போட்டிருந்தா படம் ஓடி இருக்காது, புரியுதா இல்லையா? அங்கேயே படத்தை பிளாக் பண்ணியிருப்பானுவோம். அங்கே விஜய்னு நடிச்சுட்டு அரசியலில் வந்து ஜோசப் விஜய்னு மாறுறதுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படிப்பட்ட அரசியல்வாதி இல்லையே. நாங்கள் அதை பற்றி கற்பனையே போலியே. ஜாதியில் மதம்லாம் தானே நாங்கள் இந்த அளவுக்கு என்ன போனோம். இப்போ இத்தனை கொள்கைவாதி சித்தாந்தவாதி இருக்கீங்கள, நீங்கள்லாம் பதவிக்காக நேராக போய் பச்சோந்தித்தனமாக உட்காந்தீங்களே. இப்போ நீங்கள்லாம் இருக்கும்போதே நாங்கள் உங்களுக்காக தானே ஒரு 10 வருஷம் மத்திய மந்திரி பதவியை இறந்துட்டு உட்காந்துருந்தோம். நாங்கள் மட்டும் எங்கள் தலைவர் சும்மா அப்படி கண்ணை அப்படி காட்டியிருந்தாருன்னா மோடி எங்களை தூக்கி 10 மத்திய மந்திரி கொடுத்துருக்க மாட்டார். பாஜகவில் சேர்ந்துருப்பீங்க. கேளுங்க சார், கொடுத்துருப்பார்ல சார். நாங்கள் எதுக்கு சார் போகல? நாங்கள் போயிருந்தா நீங்கள் ஒரு கட்சி சார், நாங்கள் போயிருந்தா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி இங்கே அரசியல் கட்சி வந்துருக்கீங்க. இதே தான் ஷானவாசும் சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நினச்சிருந்தா அவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்காம இருந்தாங்களா பாஜக? எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்தாங்க? ஏன் போல? கூட்டணியில் இருந்தோம். எதுக்கு போல? எதுக்கு போலன்னு சொல்லுங்க. கொள்கை கூட்டணி அன்னைக்கு அது கொள்கை கூட்டணியாக தெரிஞ்சுது. இன்னைக்கு கொள்ளடிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு, வழி இல்லை, கையில் காசு இல்லை. அவர் தான் கொள்கை எதிரி பாஜக போய் ஆகணும். கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அதிமுக கூட்டணி பாஜகவில் ஜெயிச்சது கூட்டணி வச்சு, அதனால் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த நீங்கள் சொன்ன அந்த 25 புஷ்பா சேர் போச்சு இல்லை, அதையும் வேணான்ட்டாரு. அது தெளிவாக இவங்களோட தான். முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். நான் சிவி சண்முகம் வீட்டுக்கு போனது தவறு தான், மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணுமே. நீ போயிருந்தா பெரிய மனுஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். போட்டிருக்க பேண்டையும் கட்டிட்டு ரோட்டில் விட்டுருவானுவான். என்ன சார் பேச்சு இவங்களாம்? இனிமேல்லாம் வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, காற்றில் பறக்கப்பட்ட விடப்பட்ட மானம்னு சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் மான மரியாதை பற்றிலாம் இங்கே பேசுறது நல்லா இருக்காது, விட்டுறலாம். நீங்கள் இப்போ போயிட்டீங்க, பதவிக்கு போயிட்டீங்க, என்ன சமூக நீதியை உங்களுக்கு வந்துருச்சுல, என்ன இனிமேல் நீங்கள் காப்பாற்றிக்கணுமோ காப்பாற்றிக்கங்க. இப்போ கூட போராட்ட காலத்துக்கு திமுக தான் திரும்பி நிற்கும். யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, அவ்வளோ நாங்கள் அதை பேசிக்கிறோம். நான் சொன்னது ஒரே ஒரு வரி தான். நாங்கள் நினச்சிருந்தா பதவி எங்களுக்கு தோளில் கிடக்கிற துண்டு மாதிரி, கொள்கை முக்கியம்னு சொன்னோம். கொள்கை எங்களுக்கு இடுப்பில் கட்டியிருக்க வேட்டின்னு சொன்னோம். அதனால் நாங்கள் மத்திய மந்திரி பதவியை தூக்கி அடிச்சுட்டு 15 வருஷமாக உட்காந்துருக்கோம். நாங்கள் போயிருந்தால் நீங்களும் அரசியல் கட்சி எங்கே கிடையாதுன்னு சொல்கிறோம். நாளைக்கு கூட அந்த ஆஃபர் இருக்குது, போகணுன்னா அது அவசியம் இல்லை. நாங்கள் பதவிக்காக கட்சி நடத்தலை, கொள்கைக்காக கட்சி நடத்துகிறோன்னு இருக்கோம். உங்களுக்கு என்ன? நாளைக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் சார். உங்களுக்கு என்னன்றேன், இப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ ஆண்ட ஒரு கட்சி, இவ்வளோ ஒரு பெரிய திராவிட கட்சி, இவ்வளோ பெரிய சரித்திர புகழ்பெற்ற ஒரு கட்சி,
இவ்வளோ மக்களுக்கு நன்மை செஞ்ச ஒரு கட்சியை ஊற்றி மூடணுண்டான்னு முடிவு பண்ணி ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணி இந்த கட்சி அரசியலை அந்த குடும்பத்தோடு மிங்கிள் பண்ணி குழி நோண்டி புதைக்கணும்னு இவ்வளோ பிளான் பண்ணும்போது அந்த கட்சிக்கு நீங்கள்லாம் போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா எங்களுக்கு பிஜேபிக்காரனுக்கு என்ன வாக்கியா சண்டையா வரப்பு சண்டையா? அவன் அந்த நாட்டில் பாய் இருக்கக்கூடாதுன்றான், அந்த நாட்டில் கிறிஸ்டின் இருக்கக்கூடாதுங்கிறான், நாங்கள் நீ இருக்கக்கூடாதுறான்ட்டோம். இதுதான் எங்கள் பிரச்சனையே. இப்படி எடுத்துக்கோமா, பரவாயில்லடா நீ நானும் ஒன்று தான் சொல்லிட்டா இந்த 2 பேருக்கு இங்கே வேலையே இருக்காது இந்தியாவில். என்ன சார் அர்த்தம்? இதானே நிதர்சனமான உண்மை. ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கோம் பேசுகிறான் சார், நாளைக்கு தான்டா நடக்குன்றான். இப்போ என்ன நடக்க போகுது? ஆர்எஸ்எஸோட ஒரு பிள்ளை தான் விஜய்னார், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னாரு. அப்படியே தான் இருக்கு விமர்சனம்னு சொன்னார்ல. இப்போ இவர் இன்னொரு பிள்ளையை சேர்த்து விட்ருக்காரு. அது அண்ணன் இவர் தம்பி, இல்லைன்னா இவர் அண்ணன் அவர் தம்பி. இல்லைண்ணா இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்கல்ல, இவங்க பாஜக லீஸுக்கு எடுத்த பிள்ளையா? இல்லை இவங்க இருக்கிறப்ப பிஎம்சி வந்துடாது, இவங்க இருக்கிறப்ப இன்னொரு திருப்பரங்குன்றம் வருது சார். அது கூட பரவாயில்ல சார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். திமுக இருக்க வரைக்கும் அவன் ஒன்றிய அரசு எதையும் திணிக்க விட மாட்டோம் சார். நாங்கள் அதை பார்த்துக்குறோம். இந்த நாட்டில் எவன் வந்தாலும் எங்கள் கொள்கை ஆள்ற வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சார். எங்கள் கொள்கை தான் ஆளும். கொள்கையை மீறி நீ ஒன்று திணிச்சு காட்டிடுறா, நீ முதலமைச்சர் நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் பயப்படுறாங்க திமுக. எவன் பயப்படுறான்? நீங்கள் என்ன கொள்கை கட்டி விடுறீங்க? நீங்கள் கொள்கை ஸ்ட்ராங்காக இருக்க பயப்படுறவங்களாம் மந்திரி ஆகிட்டான். இல்லை அந்த பயம் தான் புலம்புல மாறுது இல்லை சார். பயப்படுறவங்களாம் மந்திரி ஆகிட்டான். பயம் தான் புலம்புல மாறுது இல்லை சார். பயப்படுறவங்க மந்திரி ஆகிட்டான் சார். துணிஞ்சவன் தோல்ல துண்டை போட்டுட்டு திமுக காரன் கொடியை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ கூட சொல்கிறேன், எங்கள் கொள்கை இருக்க வரைக்கும் திமுக தான் ஆளுது நாட்டை. முடிஞ்சால் எங்கள் கொள்கையில் ஒன்று தொட்டு பார்க்க சொல்லு. உங்கள் 2 சமூகத்துக்கே வேலை இல்லாமல் பிடிக்கா தமிழ்நாட்டில். கூட இருந்தவங்கள தொட்டுட்டாங்க, அடுத்த கொள்கை தானே. தொட்டுப்பார், நீ தொட்டுப்பாரு, அப்புறம் உனக்கு விளைவு தெரியும். இந்த 2 லெவலும் என்ன தமிழ்நாட்டோட மாற்றங்கள் இல்லைன்னு உனக்கு நல்லா புரியும். நாங்கள் தான் சொல்லிட்டோமே, எது வந்தாலும் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் களத்தில் நின்று போராடுவோம். இப்போ திமுகவை தனிச்சு விட்டுட்டார்ல விஜய். திமுக நீ தனியாக நிற்கிற களத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும். நாங்கள் தேர்தல் ஆரம்பித்த காலத்துலேருந்து கூட்டணியில் தான் நிற்கிறோம். காரணம் எங்களை எவனுமே தனிச்சு விட்டதில்லை. ஏன்னா எங்களை தனியாக நிற்க விட்டதே கிடையாது. எங்கள் குதிரையில் வந்து ஏறிடுவோம் 10 பேர் 4 பேர். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எதுக்கு இந்த 7:30 பிடிச்சி வண்டியில் ஏற்றுறீங்கம்மோ. ஒரே ஒரு பஸ்ஸில் ஒரு 25 பேரை கூட்டிகிட்டு வருவானுவோம். இவனுங்க அத்தனை பேரும் செயற்குழு பொதுக்குழுன்னு ஒரு பஸ்ஸிலேயே பொதுக்குழு நடத்துவான், ஒரு பஸ்ஸிலேயே செயற்குழு நடத்துவான். இங்கே வந்து ஏமாற்றி 2 சீட்டு வாங்கிட்டு போடுவான். கடைசியில் ஜெயிச்சுட்டு அங்கே போயிடுவான். ஐயுஎம்எலுக்கு எவ்வளோ செயற்குழு உறுப்பினர் இருக்கான், எவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர் இருக்கான், பூத் ஏஜென்ட் இருக்கானா? அகில இந்திய கட்சிங்கிறாங்க. நீங்கள் பூத் அது துபாயிலையும் சிங்கப்பூர்லையும் தான் இருக்கலாம், இங்கே இருக்காது பூத். என்ன எப்படி சொல்கிறீங்க? இங்கே இருக்காது. கேரளாவில் முக்கிய போகிறது. நான் சொல்கிறேன் சார், எங்கள் வைத்தறிச்சல் நான் இப்படி தான் சொல்லணும். நான் ஏன் இவனுக்கு தூக்கி வச்சுட்டு தலையில் ஆட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் கேட்குறது. ஆனால் இன்னமும் திமுக விட்டு விலகலையே அவங்க. பிசிகாவும் உங்களும் விலகணும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலையே. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. அது எப்படி சார் ஒருத்தன் ஆளுங்கட்சியிலையும் கூட்டணி எதிர்கட்சியிலையும் கூட்டணி? சொல்ல அந்த பெரிய சொல்கிறேன்னு இருக்காரு, 2 நாளில் சொல்கிறேன். பெரிய மனுஷனை சொல்லுன்ற அது என்ன முறை? அது உனக்காக உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் நின்னோம். சிறுபான்மைக்கு ஆபத்து வரும்போது நடிகர் விஜய் எங்கே போய் நின்னார்? 10 வருஷத்துக்கு முன்னால் எங்கே இருந்தார்? அது சரியான 5 வருஷத்துக்கு முன்னால் எங்கே நின்னார்? ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் ஆயிடுச்சுல. திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் போராடுனீங்க, விஜய் அமைதியாக இருந்து ஜெயிச்சிட்டார்ல. ஒரு தப்பு. கலைத்துறை சினிமாத்துறை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 10-20 ஃபங்க்ஷனுக்கு நடிக்கிறவனையாக கூட்டிகிட்டு வந்து நாங்களும் ஃபிலிம் காட்டி, இப்போ நாங்களே பாருங்கள், சமீபத்தில் திமுக மேடையிலலாம் பேச்சாளனே இருக்க மாட்டானே, நடிகனாக தானே மூச்சா காட்டணும். அதனால தான் இப்போ நாங்கள் நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். நீ இதை அப்படியே போடு, எனக்குலாம் கவலை கிடையாது. நான் இதை பற்றி கவலைப்படுறோம்ல, நான் போய் எதுக்காக நிற்கிறவனும் இல்லை. நிதர்சனமான உண்மை தானே சார். ஆனால் ஒரு பாயிண்ட் ஒரிஜினல் கட்சிக்காரன் இன்றைக்கும் அப்படியே தான் கொடியை பிடிச்சி நிற்கிறோம், கத்திக்கிட்டு நிற்கிறோம். கொடியை கையில் தூக்கி பறக்க விடுற வரைக்கும் இருப்போம். ஆபத்துன்னா திருப்பி பிடிச்சிருவோம் ஆயுதமாக. நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். வந்தவன் எங்கே இருக்கான்னு கேளு. இல்லை நீங்கள் அப்படியே தான் வந்தவனோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு பாரு. வந்தால் இங்கே சீட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆனால் இந்த தலைவனுக்கு துரோகம் பண்ணால் நேராக போய் அந்த பக்கம் மந்திரி ஆகிட்டான். நீங்கள் அவனை தானே தூக்கி வச்சுட்டு ஓடுனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், திமுக வந்து இன்றைக்கி தெளிவான முடிவில் இருக்கும். 234 தொகுதி தனியாக நிற்கும். திருச்சி கிழக்கில் எப்படி நிற்பீங்க? உதயசூரிய சின்னத்தில் நிற்போம்.
இல்லைண்ணே கூட்டணி எப்படி நிற்போம் எப்படி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு எப்படி முன்னாடி சார் சொன்னீங்க. நிற்போம்? இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தொடர்ந்து நாங்கள் கூட்டணி தான் சார், நிறுத்த வரோம். கட்சி ஆரம்பிச்ச ஏன்னா காலத்துல எங்களுக்கு இருந்து தனியாக எங்க நிற்க மேல விட மாட்டேங்கிறாங்க ஏறினாங்க, அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஏறி இப்போ வந்து 214 கோட்டைக்கு தொகுதியிலையும் தனியாக நிற்பேன்னு சொல்கிறீங்க. இங்க பாருங்க, இப்ப தெளிவான முடிவு எங்க தலைவர் எடுக்கணும். நான் கோரிக்கையே வைக்கிறேன் 234 தொகுதியும் திமுக காரன் உள்ள போட்டோம். திமுக காரன் நிக்கட்டும், அந்த தெம்போட நம்ம நிற்போம். தேர்தல் அரசியலுக்கே கொள்கையை நிறைவேற்ற தான் பொட்டி வச்சு தேர்தலுக்கு வரலாமா வேணாமான்னு முடிவெடுத்த கட்சி திமுக. கொள்கை எல்லாம் நிறைவேறிச்சு, இனிமேல் ஒன்றும் வேண்டாம், இல்லை தேர்தலே நிற்க வேண்டாம். அப்படி தேர்தல் நின்னோம்னா 234 தொகுதி திமுக காரன் நிற்கட்டும். இல்லைன்னா தேர்தலே நிற்க வேணாம் சார், புறக்கணிச்சிருவோம். நம்ம இப்படியே நின்றுவோம், போராடுவோம். ஏங்க தாய் கழகம் ஒன்று இருக்குல்ல, ஏற்கனவே தீக்கா. சரி, கூட்டணி தீக்கா மாதிரி கட்சிகளை சார் இந்த மக்கள் உணரட்டுங்கிற சார், இந்த மக்கள் உணரட்டும். அதாங்க அது இப்படி ஒரு தலைவனை இழந்ததுனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆபத்தெல்லாம் மு.க. ஸ்டாலின் இருந்தால் காப்பாற்றிருப்பார். மோடியா விசஸ் மு.க. ஸ்டாலினா, இப்படி தான் சார் களம் இருந்தது இந்தியாவில். இன்றைக்கி எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? நாங்கள் பண்ண தப்பு சார். சினிமாக்காரனுள்ள கூப்பிட்டு வந்து ட்ராமா காட்டி, சினிமாக்காரனை கூப்பிட்டு வந்து நாங்களே வளர்த்து விட்டு, சினிமாக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தியேட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி உதயநிதியை சொல்லலை. என்னோட விளைவு இன்னைக்கு இப்போ மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டான். எங்கே தெரியுமா? உழைச்சவனை நாட்டில் தேட வேணாண்டா, சினிமா கொட்டையில் தேடுறான்ட்டான். அதனால் அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு முதல்ல இனிமேல் ஒரு விழிப்புணர்வு எடுக்கணும் அரசியல் கட்சிகள். திராவிட கட்சி பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறிவை இங்கே கொண்டு திணி கட்டி பிடிச்சி நடிக்கிறவனை கூப்பிட்டு வந்து கட்டலில் உட்கார வச்சுட்டான், கோட்டையில் உட்கார வச்சுட்டான். இல்லைண்ணே இப்போ விஜய் ரோட்டில் விட்டான். அண்ணா ஒரே ஒரு இப்போ நான் கேட்குறேன், இந்த சினிமா மோகத்துக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் இனிமேல் கொள்கை சித்தாந்தம் பேசுறது முட்டாள்தனமான வாதம். அண்ணா ஒரு கேள்விண்ணே, இப்போ நீங்கள் விஜய் எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கீங்க கட்சியில், உங்களால் எம்எல்ஏவாக அமைச்சர் ஆக முடியல. விஜய் கட்சியில் இன்றைக்கி ஆயிருக்காங்க. விஜய் அமைச்சரவையில் 8 தலித்துகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுது, முக்கியமான துறைகளும் தரப்படுது. இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றா தானே இருக்குது. இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது இனிமேல் தமிழகம் இப்படி தான் பயணிக்கும், இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்கலையா? நாங்கள் வந்து இப்போ எதையுமே சொல்லலையே. எங்கள் முதலமைச்சர் அவங்களுக்கு வாழ்த்து தான் சொன்னார். கொள்கை தோழமைங்கிறாரு. நாங்கள் வாழ்த்து தான் சொல்கிறோம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா, வாழ்த்துக்கள், நல்லா நடத்துங்க. உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைனா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஆபத்துங்கும் போது நான் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். இவ்வளோதான் எங்கள் பாலிசி. எதிரி கட்சி கிடையாது, எதிர்கட்சின்னு சொல்லிட்டோம். நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டோம். பட் இப்போ இனிமேல் புள்ள திறமையை விட்டு தானே பார்க்கணும். அப்போ உன்னை விட்டு தானே பார்க்கணும். 3 மாதம் 6 மாதம் நீ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அங்கே மேலேருந்து கொடுக்குறான்ல வரைபடத்தில் தமிழ்நாடு, இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு எந்த இடத்துல நாங்கள் வச்சுருந்தோமோ அந்த இடத்துல இருக்கான்னு இப்போ இனிமேல் தேடு. உன்னை எப்படி நடத்த விட்றான்னு பாரு. எவனா அறிவு உள்ள கூமுட்டை காங்கிரஸை உள்ள கொண்டாந்து விடுவானா? ஏற்கனவே மோடிக்கிட்டேருந்து எங்களை காப்பாற்ற முடியல, நாங்களே ரோட்டில் நிற்கிறோம். நீங்கள் கூட்டணியில் வச்சுருந்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக 10 தொகுதி ஜெயிச்சு கொடுத்தது நீங்கள் போய் கூழ் முட்டைன்னு அதை சொல்றீங்க. இந்த பாவத்துக்கு தான் சார் நாங்கள் இப்போ பாத யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத யாத்திரையில் விட்டு போயிட்டானுவோம். ஆனால் எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. சீரியஸாகவே நம்ம ஜோக்காக ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். எவனாவது ஒரு மூளை இருக்கவன் அங்கே இங்கே பிடிச்சிட்டு வரலாம். மேலே அவன் தான் அருவாளோட நிற்கிறான்ல, மோடி அருவாளோட நிற்கிறானு இல்லை. யாரா அவனுக்கு எதிரின்னா எங்களையே கூப்பிட்டு காங்கிரஸை மட்டும் கழட்டி விடு, நீ சர்வ சுதந்திரமாக தமிழ்நாடு நடத்து, நீ ஏன் கவலைப்படுற, நீ நடத்தியா பார்லிமெண்ட்டு பார்த்துக்க, நீ நடத்தியா, எங்களும் கூட்டணி வர வேண்டாம், ஆனால் நீ போ அப்படின்னு சொன்னான்ல. நாங்கள் அதெல்லாம் முடியவே முடியாது. அது எப்படி விடுவோம்? அது வந்து இத்தாலி இந்தியாவையும் சேர்த்துட்டோம். அதனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம், உலகம் ஃபுல்லாக ஒன்று, பிறப்போக்கும் எல்லாவுக்கும் இப்படி வசனம் பேசிட்டு வண்டி ஓட்டணும். மோடி இத்தாலியோட சேர்ந்துட்டாரு. நாங்கள் பட்ட அவஸ்தை உனக்கு தெரியாது, உனக்கு எல்லாம் தெரியும்ல. இப்போ நீ வந்த உடனே அவனை பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சு வினைய, அது நாங்களாவது வெளியில் உட்கார வச்சுருந்தோம், வளர விடாமல் பார்த்துக்கிட்டோம். இப்படி ஓப்பனாக சொன்னால் எப்படி யாருன்னா வெளில போகாமல் இருப்பாங்க சார்? நான் போனதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். போகிறதுக்கு அவங்க முன்னாடியே தெரிஞ்சிருப்பாங்க வளர விட மாட்டாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி வச்சிருந்தோம்னு சொல்லணும். நீ துரோகின்னு தெரிஞ்ச பிறகு அவனை வச்சிருந்தோம். அப்போ அவங்களுக்கு நீங்கள் துரோகி தான். எல்லா பாலிசிலையும் நாங்கள் இப்போ கூட நாங்கள் தான் உன்னை 5 எம்எல்ஏ ஆக்கணும், 10 எம்பி கொடுத்துருக்கீங்க, 5 எம்எல்ஏ ஆக்கணும், 10 எம்பி ஆக்கணும், ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க, நல்லா தானே ஒரு வச்சிருக்கீங்க. ராஜ்யசபா வேறு கொடுத்தோம். இந்த பாலா போன ராஜ்யசபா எனக்கு கொடுத்துருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கடி உடனே டீ கடையில் உட்கார என் கட்சி என்னைக்காவது என்னை பார்லிமெண்ட்டில் பற்றி யோசிச்சாங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதனால தான் தியாகியாக பார்த்து உள்ளே போகிறானுவோம். நிலைமை எப்படி வருது பார்த்தியா? உண்மையை சொல்லணும்னா
இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸை நீ உள்ளே கொண்டு சேர்த்தியே தமிழ்நாட்டை எப்படி இனிமேல் பிஜேபி மோடிட்டு காப்பாற்ற முடியும்? உன் ஆட்சியை எப்படி செம்மையாக நடத்த விடுவான்? இது எங்களுக்கு இருந்தால் நாங்களே சொல்லியிருப்போமே, எல்லாத்தையும் வெளியிலேருந்து ஆதரவு கொடு, உள்ளே கொடு சேர்க்காத, தமிழ்நாடு அமைதியாக இருக்கட்டும். கவர்னர் ரூல் வரக்கூடாதுங்கிறதுனால தான் கலைஞர் பற்ற புள்ள அமைதியாக உட்காந்து போய் எல்லாம் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னோம். நீ வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா உன் ஆட்சிக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. நீ காங்கிரஸுக்காரனை மந்திரி ஆக்கிட்டில்ல, இனியும் அவன் போடுற மாதிரி ஒரு சிப்பாவை போட்டு விட்டு விஜய்க்கு ஒரு குல்லாவை போட்டு விட்டு இனிமேல் வந்தே மாதரம் அப்படின்னு 1/2 கிலோ அரிசி ஒரு பக்கமும் 1 கிலோ ஜீனி போட்டனத்தை ஒரு பக்கமும் போட்டு நடக்க விட்ருவானு ஒரு ரோட்டில். காந்திகம் பேசிட்டு இப்படியே வர வேண்டியதான், அவன் பார்த்துக்குவான் எல்லாம். இப்போ சாதாரண ஒருத்தர் சொல்கிறான், ஏன்டா வேணா தமிழ்நாட்டுக்கு விடிவு காலமே வராது போட்டிருக்கு, இவனோ தான் இவ்வளோ கொள்கை சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருந்தானே, இவனை கொண்டு வந்து உள்ளே விட்டா இவன் ஆரம்பமே வில்லங்கத்தை கொண்டு வந்து உள்ளே விட்டான்னு நினைக்கிறான். இப்போ நீ காங்கிரஸுக்கு கேபினெட் கொடுத்துட்டு இல்லை, எப்படி இனிமேல் உன்னை வந்து மோடி வந்து இவனோட ப்ரொபோசலை பார்ப்பார்? 3 மாதம் பொறுத்து வந்து பாருங்கள். அப்படின்னா பாஜகவோட பி டீம் என்ன கிடையாதுல்ல நடக்குதுன்னு விஜய்? பாருங்க. ஏன்னா அப்படின்னா பாஜகவோட பி டீம் கிடையாது விஜய். சொன்னீங்க பாஜக பி டீம், இப்போ சொல்றீங்க காங்கிரஸ் உள்ள வந்துட்டதுனால காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இப்போ கூட ஜெயிச்சவன் யார் தெரியுமா? இப்போ கூட சொல்ல ஜெயிச்சவன் யார் தெரியுமா? பிஜேபிக்காரன். என்னென்ன மறுபடியும் குழப்பறீங்க சார்? இப்பயும் சொல்கிறேன், ஜெயிச்சவன் பிஜேபி. பிஜேபியோட ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? அவனை எதுக்கிற துணிச்சல் இந்தியாவிலே திமுகவுக்கும் திமுக தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டும் அங்கே பட்டையை உரிச்சிட்டு இருக்கிறது திமுக, இந்தியா முழுக்க இருக்குது. அவன் கட்டடத்தை விட டெல்லியில் எங்கள் கட்டடம் பெருசாக இருக்குது. புரியுதா இல்லையா? இந்தியாவுக்கே 3வது பெரிய கட்சியாக திமுக இருந்தது. அப்போனா எந்த லெவலில் நாங்கள் இருந்திருப்போம்? அப்போ அவனோட பெரிய பிரதான எதிரியே திமுக ஒழிக்கிறது தான். அப்போ திமுக ஒழிக்கிறதுக்கு அவன் எந்த ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுப்பான். இப்போ எடுத்திருக்க ஆயுதத்தை அவன் பூன்னு ஊதி விட்டு போயிடுவான். விஜயெல்லாம் தைக்கிறதுக்கா பிக்கிறதுக்கா? இந்த இப்போ நாளை காலையில் ஒரே ஒரு சிபிஐயை கூப்பிட்டு எங்கேயா இருக்க டைரக்டர்னா போகிறோம், இங்கே 2 புருஸ்லையும் பக்கத்தில் இருக்க மைக் டைசனும் மண்டையை போட்டு ஓடிடுவாங்க, காட்டி கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அது ஒரிஜினல். இப்படியே குறைச்சி மதிப்பிட்டு தான் முதல்ல நான் இப்பயும் சொல்கிறேன் சார், நான் தமிழ்நாட்டு நலனை கருதி தான் ஓப்பனில் பேசுகிறேன், மாற்று கருத்து இல்லை. எனக்கு தேவை யார் வேணாலும் முதலமைச்சராரு, ஆனால் தமிழ்நாடு பாதுகாக்க முடியுமா, பாதுகாக்க வருமா வளையத்துக்குள்ள, இதுதான் கேள்வி. விஜய் நான் செஞ்சு உனக்கு அவர் தான் எல்லாம் செஞ்சு காட்டினாரே சார். மந்திரி போடுறாரு எங்கடான்னா, ஐயோ ஏன் கேட்குற, ஒருத்தன் போய் சிரம் தாழ்ந்து நன்றி சொல்கிறேன்றதுக்கு பதிலாக தரம் தாழ்ந்து நன்றி சொல்கிறாங்கிறான். அரக்கோணத்தில் ஒரு மந்திரி சார். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். பேர் ஏதோ காந்திஜியான், அவன் பேர் காந்திலால இன்னும் தெரில. அப்போ எப்படி தெளிவான பாரு, ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்டி பிடிச்சி கொண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறல. முதல்ல ஒரு கவர்மெண்ட்டை நீ எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்க? உன்னை சுற்றி கூட இருந்த 10 பேரையும் மந்திரி ஆக்கி கூட வச்சுக்கிட்டேன், எல்லாம் சென்னையை சுற்றி மந்திரி ஆக்கி கூட வச்சுக்கிட்டேன். 2 ஆலோசகர் நேற்று புதுசாக 2 ஆலோசகர் வேறு, நான் ஆண்டன் பாலசிங்கம் மாதிரி 2 பேரை கூட வச்சுருக்கேன். ஆமாம், 2 பேரும் பக்கா பலமாக இருக்காங்க. அப்படியே சுற்றி 10 பேர், ஒரு 18 மாவட்டங்களுக்கு அமைச்சர் கிடையாது. இது கேபினெட். அது 38 மாவட்டத்துக்கும் அமைச்சர் போட முடியுமாண்ணே? திமுக ஆட்சியில் எப்படி இருக்கு? அப்படி தான் இருந்தது. டிஎம்கே கவர்மெண்ட்டில் பாருங்கள், இல்லை திருவாரூர் தஞ்சாவூருக்குலாம் 34 பேர் 32 மாவட்டங்களுக்கு அமைச்சர் இருப்போம். பொறுப்பு அமைச்சர்னு வேறு கொடுப்போம், இல்லைன்னா உடனே பொறுப்பு அமைச்சர் கொடுத்துருவோம். இப்போ பாரு, சொல்லிக் கொடுங்க விஜய்க்கு, கற்றுக்குவார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் சார். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டர், வெந்த முள்ள வேல் என்னைக்கு பேசுவாருன்னு தெரியல. தம்பி, நீ ஒரு நாள் கேமராவோட போய் ரோலிங் ஸ்டார்ட்னு சொல்லு, படாருன்னு முதலமைச்சர் பேசுவார் அந்த வசனத்தை. இப்போ இன்னைய தேதி வரைக்கும் இன்னும் 30 நாள் கூட ஆகலை. படிப்படியாக டெய்லி போகிறாரு, ஆய்வு அங்கே இப்போ பேசுகிறாரு, அதிகாரிகிட்ட பேசுகிறாரு, ஒவ்வொரு துறையும் பற்றி விசாரிக்கிறாரு, டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இன்னும் 30 நாள் கூட ஆகலை. இல்லை அதுக்குள்ளே நம்ம நீங்களே என்ன சொன்னீங்க, 6 மாதம் வேணும்னு சொன்னீங்க. நான் பாராட்டுறேன். என்ன தெரியுமா, பழைய பாணியிலே உட்காந்துருக்காரு. இந்த ஒரு 20 வருஷமாக கதை கேட்டு அப்படியே எவ்வளோ ஒரு 50 ஸ்கிரிப்ட் ரைட்டர் வருவாங்க. நாங்களும் விசாரித்தோம். அப்படியே கதை சொல்ல ஆரம்பிப்பாங்களா, இந்த ஆளுக்கெல்லாம் தின்னுட்டு இப்படியே உட்காந்துட்டு போகிறான், பதிலே பேச மாட்டாரான், அமைதியாக இருந்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் போங்கன்னு வரான். இப்படி டெய்லி கதை கேட்குற மாதிரி எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அந்த ஆள் கதை கேட்டுக்கிட்டு, நவுறவே இல்லையே, காது கொடுக்குறாரு வெளியிலையும் முடியாது. அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு இல்லை சொல்கிறத கேட்குறாருல்ல, அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு.
பேசுகிறதே கிடையாது. முழுக்க கேட்டுட்டு ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை, அது ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஆதோ ஒரிஜினல் வெளில விட்டுறாரு. அது மட்டும்தான் வெளியில் வந்து உட்காந்து படாருன்னு வந்து உட்காந்தாரு. புதுசாக ஒரு பாலிசி சேர்த்தாங்க, ஒரு பைசா இனிமேல் லஞ்சம் கிடையாது, 0% அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. 10 ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னாரு. இப்போ ஒன்று முந்தாளிலேருந்து ஓடுது தெரியுமா? 10 ரூபா கொடுத்த இடத்துல இப்போ 20 ரூபாயை மாற்றிட்டாங்க. அது என்னடான்னு காரணம் கேட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஆகுது, அட்மின் சார்ஜ். திமுக கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் பார்ட்டி ஃபண்டான், இப்போ இவங்க கவர்மெண்ட் வந்தோடனே அட்மின் சார்ஜா. டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்றாங்களே, பேட்டி தராங்களே, அதான் நீங்க அதை சார் பண்ணலையே. அட்மின் சார்ஜ். இப்போ ஒரு 20 பேர் இன்னைக்கு சத்தம் போட்டுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசணும், இன்னும் உங்கள் திமுக பற்றி பேசுவோம். இப்போ 10 ரூபா பாலாஜின்னு வந்து பாட்டு பாடினார் கரூரில் விஜய். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு கீழே தானே டாஸ்மார்க் பண்ணி வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, பாட்டில் ஏற்றும் போது இறக்கும்போது பாட்டில் உடையுது, சில செலவுகள்லாம் இருக்குது, தரமாட்டாங்க, ரிட்டர்ன் தரணும், இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. இதுக்கு இந்த 10 ரூபா வசூல் பண்ண தவிர மற்றபடிலாம் எது இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, மீடியாவிலே சொல்கிறாங்க. இது அன்றைக்கி ஏன் சொல்லலை? நாங்கள் அன்றைக்கி சொல்ல, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எங்க மந்திரி பேட்டி வரலையே. வரவே இல்லைண்ணே. எங்க மந்திரி தெளிவா சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லிட்டு போலியா? எங்க முத்துசாமி ஓப்பன்ல சார், சொன்னாரு, அவர் காலையில உங்களை குடிகாரன்னு சொல்லிடாதே, எனக்கு கோவம் வந்துருங்க. நீங்களே கலாய்க்கிற மாதிரி இருக்கே வர. உண்மையா சொல்றேன். மாதிரி இல்ல அவர்தான் ஓப்பனா சொல்றாரு. உண்மையா இல்ல சார், அன்னைக்கு குடிகாரன் காலையில சொல்ல எனக்கு கோவம் வந்துருங்க. அவங்க பிரியமா இருக்கு. அந்த குடி இது மது பிரியர்கள்னு சொல்லுங்க யாருமா. அதெல்லாம் வேற விஷயம் சார். நாங்கள் அப்பையும் இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்யலை. இந்த நீங்கள் சொல்கிறீங்களா பார்ட்டிக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு, எவனாவது ஒரு ஆர்டிஐயில் போட்டு ஒரு கேஸ் போட்டு இந்த யோக்கியனும் அன்றைக்கி அதை மூடி இருக்க வேண்டியதானே. சும்மா இந்த டிப்ஸ் வாங்குற கேஸெல்லாம் பெரிய செய்தியாக்கி ஓட்டிட்டு இருந்தானுவான். நீங்கள் ஒரு தூய சக்தி தானே எடுபட்டுருக்கல கிரவுண்டில் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், அரப்பூர் மாதிரி 1000 அக்கப்பூர் இருக்குது. அவங்க எல்லாம் 100 கேஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அப்போ ஒன்றும் இல்லை. இப்பையும் நான் திரும்பி தெளிவாக சொல்கிறேன், நீ லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொல்கிறல, டெண்டரில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறல, சிஎம்டியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல, எல்லாம் கரெக்டு. அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் உன்னால் நீ முதல்ல கண்ட்ரோல் வை. அதிகாரிகள்கிட்ட சொத்து கணக்கு முதல்ல வாங்கு. டெண்டரில் முறைகேடு பண்ணவங்களும் அதிகாரிகள்கிட்ட முதல்ல சொத்து கணக்கு வாங்கு. எல்லாம் இன்னும் போட்டு பேசுவோம். இப்போ பேசி என்ன பண்ண போகிறோம்? இப்போதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. திமுக கவர்மெண்ட்டில் பார்ட்டி ஃபண்டு வந்ததுன்னு சொல்கிற பெரிய மனுஷனும் நீங்கன்னா எங்கேருந்து வந்தது, எத்தனாயிரம் கோடி வந்ததுன்னு வாங்கி கொடுத்த ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு உட்கார வச்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆதவ அர்ஜுனா யார்? எங்கிட்ட ஓட்டு நாடு தானே. அன்னைக்கே ஒரு எம்பி சீட்டு சொல்லி கொடுத்தது நாங்கள் தானே. திமுகவில் ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏங்க கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கே கொடுக்குறீங்க. அந்த ஆளுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த ஆளுக்கு கொடுக்காம போனது தாங்க நல்லது. கொடுக்காம போனதுனால தான் அந்த ஆள் இப்போ நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருக்கான். நாங்கள் தாங்க கடைசி வரைக்கும் கருப்பு சேப்போட இருப்போம். அது வேட்டியே கட்டினது கிடையாது. அந்த ஆள் என்னைக்கா வேட்டி கட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் வந்து ஒன்றும் கிடையாது. வந்தால் இருந்தார், என்ன செஞ்சார் யாருக்கும் தெரியாது, ஆமத்தம் போயிட்டார். பெரிய அரசியல்வாதியாக இப்போ அவர் தான் இருக்கார். தமிழ்நாட்டிலே பெரிய மூத்த அரசியல்வாதி அவர் தான். உயரத்தில் சொல்கிறீங்க, ஹைட்டில் உயரத்துலையும் அவர் தான், பவர்லையும் அவர் தான். இதுக்கு ஒன்றும் தெரியல போட்டிருக்கு. இதுக்கு இனிமேல் 2 டம்ளர் மோரையும் கஞ்சியும் கடைச்சி கொடுத்து அப்புறம் தெரிய விட்டு தான் கூப்பிட்டு வரணும். பதவியேற்றப்பே சொன்னார், இங்கே ஒரே பவர் சென்டர் தான், அது நான் தான் சொல்லிட்டாரு, வேறு யாரும் பவர் சென்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பவர் சென்டர் அவர் ஒருத்தர் தாங்க, ஏன்னா அவர் தனியாக தான் இருக்கார். நான் என்ன அதுக்கு மேலே சொல்கிறது? இல்லை, சிஎம்னா ஒருத்தர் தனியாக தான் இருப்பாங்க. தனியாக இருக்க ஆள்கிட்ட போய் பவர் சென்டர்னா இப்போ இது எல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக தோல்வி பற்றி ஆராய்ஞ்சிட்டு இருக்கா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? எதுக்கு பூச்சி முருகனை தூக்கி வெளில போட்டீங்க? விஜய் பார்த்ததுனால தூக்கி போட்டீங்கன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கணும், அது தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தாரு. நீங்கள் என்ன இப்படி மாற்றி இப்படி பேசுகிறீங்க? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு கழுத்தில் பெயின் ஆப்ரேஷனு. அதனால் திமுக அதை அறிக்கை கொடுத்த உடனே படாருன்னு இவர் போய் அண்ணன் என்னால் போக முடியாதுன்னு எனக்கு கழுத்தில் டெய்லி டோஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னோன்னு தான் அதை வந்து எடுத்தது. உடனே எடுத்துட்டோம் அவர் எங்கே போனார் சொல்லுங்கள்? இப்போ எவனை எடுத்தாலுமே சென்னை மேயர் எவனை எடுத்தாலுமே திரும்பி அந்த பக்கம் போனால் எம்எல்ஏ ஆகிடுவோம் இருக்கு. நாங்கள் ஏன் போய் அந்த வாய்ப்புகள் கொடுக்குறோம். நாங்கள் அதான் சொல்லிட்டேன்னே, அட்ரஸே இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறம் அதான் நடக்கும். இப்போ அங்கே எவன் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்னு கூட புள்ளியே. அதனால் 1976 நான் கட்சியில் இருக்கேன். இருங்க 76 நான் கட்சியில் இருக்கிறேன். சொன்னது கலைஞர் என்ன சொன்னாரோ செஞ்சேன். இப்போ தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அது செஞ்சேன்.
சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு மேயராக இருக்கிறவரை தூக்கி விட்டு அவர் வேட்பாளர் ஆக்குறீங்க, அப்போ எனக்கு என்ன மரியாதைன்னு சொல்கிறாரு திருப்பூரில் அவர் செல்வராஜா. அவர் இதை சொல்கிறார் கொண்டு போய் வேற இடத்துல போடுறீங்க. வேறு இடத்துல பழகிட்டு போடுறீங்க. இருக்கும். ஆமா. இப்போ நானும் ஜெயிக்கல அவரும் ஜெயிக்கல, ம். இது என்ன இது? நான் விலகிறேன், அழுதுகிட்டே விலகிறேன்னு சொல்லி ஆக்சுவலாகவே தோல்வி குறித்து அந்த ஆளை நாங்களே தூக்கியிருப்போம். என்ன இல்லை நீ என்ன விலகுற? ஓ, தூக்க போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீயா எழுதி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. இதை ஒரு யோக்கியம் பெரிய மனுஷன், நான் எங்கள் அப்பா 50 வருஷம் இந்த கட்சியில் இருந்தார், ஒரு பஞ்சாயத்து போர்டு கூட மெம்பர் கிடையாது. நான் 40 வருஷமாக கட்சிட்டு கிடக்கிறேன், நானும் பஞ்சாயத்து போர்டில் கூட மெம்பர் கிடையாது. நான் இந்த வார்த்தையை சொன்னால் நீ இதை ஏற்றுக்கணும், ஏற்றுப்பான் தொண்டை. ஒரு தடவை எம்எல்ஏ வந்தார் அவர், யார்? செல்வராஜ். கேளுங்க வரேன், நான் சொல்லியிருந்தா இந்த வார்த்தையை ஏற்றுக்குவான். நான் இல்லைங்க எனக்கு எதுவுமே பண்ணலைன்னு அந்த கட்சியை விட்டு போகிறாங்கன்னு சொன்னால் கூட ஒரு தொண்டை மதிச்சிருப்பான். உனக்கெல்லாம் இந்த கட்சி உனக்கு என்ன குறை வச்சுது நான் தெரியாமல் கேட்குறேன். நம்ம எல்லாரையும் திட்டிகிட்டே ஒன்றும் தெரியாது, போனோம். உன்னை மேயராக உட்கார இருங்க. இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறக்கூடிய நிலைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை தான் விமர்சனம் பண்ணணும். அவனு தியாகி கிடையாது, துரோகி. இந்த கட்சியால் நீ பலன் அடைஞ்சவன், இந்த கட்சியால் நீ மேயரான, இந்த கட்சியால் எம்எல்ஏ ஆன, இந்த கட்சியால் மறுபடியும் நீ ஒரு சீட்டு உனக்கு பல்லடம் ஒதுக்கி நீ போய் நின்றுட்ட. அப்போ ஒதுக்கிறதுக்கு முன்னாலேயே நான் எனக்கு வேண்டாங்க ரிசைன் பண்ணுறேன்னு போயிருக்கணும்ல. நீ தானே சார் போயிருக்கணும், நீ தானே மாவட்ட செயலர், அப்பயே போயிருக்கணும்ல. இப்போ நாங்கள் தான் தெளிவான முடிவில் இருக்கோம்ல. எல்லா தொகுதியும் தோற்றவங்களும் மாவட்ட செயலர்லாம் தூக்குன்னு தெளிவாக தானே பப்ளிக் சொல்லுது. என் கட்சிக்காரனே சொல்கிறான்ல, எல்லா தொகுதியும் தோற்ற மாவட்ட செயலரை தூக்குங்க அப்படின்னு என் கட்சிக்காரன் சொல்கிறான். நீ உடனே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிதான் எனக்கு கேட்குது. எல்லா மாவட்டத்திலும் நான் சொல்கிறேன்னு சொல்லி கிளப்பி போயிடாதீங்க. நம்ம சேகர் பாபுக்கு எல்லா மாவட்டத்திலும் மந்திரியா இருந்து தோக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்னங்க பண்ணுவீங்க? மந்திரியாக இருக்காரு, அவர் தோக்குறாரு, அதுக்கு என்ன முடிவு எடுக்க முடியும்? இந்த முடிவு தான் மாவட்ட செயலாளர் இருக்கும். இதுதாங்க மாவட்ட செயலாளர் திமுகவிலே சில பேர் சொல்றது என்ன கீழே நடந்ததுங்கிறது குறித்து தான் ஆய்வு. இப்போ உங்களை மாதிரியே திமுகவில் சில பேர் சொல்றது, ஏன் பழைய ஆளையே நிறுத்துறீங்க? இப்போ நீ தான் சொன்னீங்க 50 வருஷம் எங்கள் அப்பா இருந்தார், பேச்சாளராகவே இருந்தார், ஒரு மெம்பரை கூட ஆகலை, வார்டு மெம்பர் ஆகலை. நானும் 40 வருஷமாக இருக்கேன், எந்த மெம்பர் ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறீங்க. உங்களை போன்ற இளைஞர்கள் நிறுத்தலாம். இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க தான் சொல்கிறாங்க, அது அந்த மாவட்ட செயலாளர் தான் எம்எல்ஏவாக நிற்கணும், அந்த மாவட்ட செயலாளர் தான் அமைச்சராகவே இருக்கணும், அவரை தான் 30 வருஷமாக திருப்பி எலெக்ஷனில் நிற்கணும். இந்த இதில் மாற்றினா என்ன? சரி, இப்படி பேர் வருதேன்னு மாற்ற போனால் அவர் பையனை தான் கொண்டாந்து நிறுத்துறீங்க. இது எப்போ தான் மாற்றுறது? இது ஒரு மாற்றத்தை திமுக விரும்பல. திமுக இந்த மாதிரி ஒரு செய்கிறத பொது வாக்காளர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய் இந்த மாதிரி பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு குரல் வருதுல்ல. இப்போ இதை நீ கேட்டலன்னு நீ கேட்டு இது எங்கள் கட்சியில் 2 பெரிய மனுஷன் போய் கேட்டிருக்கணும். ஒரு பொதுச்செயலாளர் கேட்டிருக்கணும், துணை பொதுச்செயலாளர் கேட்டிருக்கணும், யாராவது 2 பேர் கேட்டிருக்கணும். இப்போ நீ கேட்டில்ல, இப்போ இனிமேலாவது அவருக்கு தெரியட்டும், இனிமேலாவது மாற்றம் வரட்டும். என்ன பண்ணிருப்பீங்க? வெளில போட்டு இனிமேலாவது மாற்றம் வரட்டும், ஒரு மாற்றம் தெரியட்டும். இல்லைண்ணா நீங்க இவ்வளோதான் சொல்றீங்கல்ல, பதிலாக இருக்க முடியும். ஏன்னா இது முடிஞ்சு போன வரலாறு. இனிமேலாவது இது ஒரு மாற்றம் வரணும்னா இந்த செய்திகள்லாம் அவருக்கு போட்டோம். இனிமேலாவது ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்தட்டும். இல்லை இன்னொருத்தர் சொல்றாரு, தோற்றம் மாறட்டும், அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் வரும். இப்போ பாரு, சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் எங்கெங்கே உட்காந்தோன்னா எல்லாம் எங்கெங்கேயோ உட்காந்துட்டான், எல்லாம் ஃபுல்லாக. அது மாதிரி ஒரு மாற்றங்கள் வரட்டும். ஒரு ஆள் சொல்கிற மாதிரி ஒரு மந்திரி பேட்டி கொடுக்குறான், என்ன சொன்னால் ஏதோ முதியோர் இல்ல மாதிரி இருந்தது, முதியோர் இல்ல மாதிரி இருந்தது, இப்போ இளைஞர்கள் இல்லமாக இருக்குன்றான். அப்போ நான் திரும்பி அவனே கேட்குறேன், உள்ள செங்கோட்டையன் என்னைக்குப்பா இளைஞரானாரு? இல்ல நான் பெருவாரியா 80% வந்து புது கேபினெட் தானே. செங்கோட்டையன் டை அடிச்சதுனால செங்கோட்டையன் இளைஞன் சொன்ன முதல் ஆளி வந்தான். விஜய்க்கு 50 வயசுக்கு மேலே தான். செங்கோட்டையனை மட்டும் சொல்லல. இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் இனிமேல் எங்கள் தலைவர் எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எடுப்பார், எடுக்கணும். இல்லை அதில் ஏற்கனவே எடுத்தால் ஒரு நல்லது, இல்லை எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லை ஒரு வேளை எடுத்தால் ஒரு பயம் வந்துருச்சோ, இப்போ சீனியர்ஸ் வந்து வேலை செய்ய மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சோ. இது என்ன சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதாவது எங்கள் தலைவர் வந்து ஏன்பா அவரும் உழைச்சிட்டு இருக்காரு, கஷ்டப்படுறாரு, வயசு பார்க்காம இன்னும் உழைக்கிறாரு, அவர் உழைக்கிறாருன்னு சொல்கிறாரு, எல்லா தொண்டனும் ஏற்றுக்கிறீங்க, அதனால் அவர் இருக்கட்டும், இவ்வளோ தான் பதில். அதனால தான் இருந்தது. கேட்குறவன் நீ ஃபோர்ஸ் பண்ணி நான் நிற்பங்கன்னு தேர்தலில் ஜனநாயக ரீதியாக நான் பணம் கட்டுவேன்னு சொல்லி கட்டியிருந்தா அவர் எப்படிப்பா வந்திருப்பார்? முதல்ல அங்கே யோசிக்கணும்ல. இந்த அந்த இடத்துக்கு வா சார். ஒருத்தர் பணம் கட்டுறாரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, அந்த தொகுதிக்கு யாருமே பணம் கட்டலை. அது என்ன சர்வாதிகாரமாக ஜனநாயகமா? அவரே கூட ஒரு 10 பேருக்கு நானே பணம் கட்டுறேன்ப்பா, சும்மா நடந்து உட்காருங்கன்னு சொல்லலாம்.
அப்போ கட்சி தலைமை என்ன செய்யும்? எப்போ யாருமே பணம் கட்டல, கட்டுறவனுக்கு தானே சீட்டு கொடுக்கும். அப்போ பணம் சீட்டு கொடுக்குறாரு. இது எப்படி போய் தலைவரை குறை சொல்லுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீ கட்சிக்காரன் தானே, கட்டுங்கடா எல்லாம் கணத்தை போய் ஜனநாயக ரீதியாக பணம் கட்டுங்க. ஒரே தலைவர் தானே, மாவட்ட செயலர் தான் தலைவரா? அப்படிதான் இருந்தாங்க திமுக. மாவட்ட செயலர் தான் எங்களுக்கெல்லாம் தலைவரா? எங்களுக்கு தலைவர் தானே. இல்ல அப்படிதான் இருந்தாங்க. அடுத்த குடிநில தலைவர்கள் மன்னர்களா இருக்காங்க. அந்த பாணிக்கு நாங்கள் போயிட்டோம்ல. அவங்க தானே தமிழ்நாடு மக்கள் அவங்களுக்கு தானே நம்புது, அவங்களுக்கு தானே ஓட்டு போடுது, அவங்கள்ட்ட தானே நாட்டை ஒப்படைக்குது. அப்போ நம்மளும் குடும்பத்தோடு அவங்கள்ட்ட தானே ஒப்படைச்சிட்டோம். அப்போ என்ன முடிவு எடுக்கணும்? நீ போய் துணிச்சலாக வேலை செய்யணும். நீங்கள் போய் தலைமை மாவட்ட செயலாளர்னு குறை சொல்கிறதுல எனக்கு இன்னும் அர்த்தம் புரியல. உனக்கு துணிச்சல் இல்லை. உனக்கு துணிச்சல் இருந்தால் தலைமை எந்த முடிவு எடுக்கும்? அதாவது நான் இப்ப தலைமை வந்து தேர்தல் நீங்க எப்படி வந்துட்டீங்கன்னா சொல்லலையே. இல்ல நீங்க எப்படி வந்துட்டீங்கன்னா இவங்க வரவே மாட்டேன்றாங்க. இல்லைண்ணா நீங்கள் எப்படி வந்துட்டீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகளை ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணி இப்போ திமுக தொண்டர்களே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. துணிச்சல் இல்லை உங்களுக்கு அப்படின்னு. சார், இப்போ எல்லாத்தையும் கலந்து நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் அதுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் நிலையும் இப்போ ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நடத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. கேள்விக்கு தகுந்த பதிலாக நானும் உங்கள்கிட்ட சொல்லணும். தலைவர் ஏன் இப்படி இதை பண்ணார், தலைவர் ஏன் இப்படி இதை பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது தலைவரை குற்றச்சாட்டுறதுக்கு என்ன இதில் இருக்குன்னா திரும்பி உங்களை கேட்குறேன். இல்லைப்பா, அவர் தெளிவாக முதல்ல ஒரு வரி சொல்லிட்டார் சார். அதாவது தார்மீக பொறுப்படுத்தி ஒரு முதல்வர் சொல்றாரு, நான் இந்த தோல்விக்கு நானே பொறுப்படுத்துகிறேன். அதான் சொல்றாரு. அதான் யாருக்காக எந்த மாவட்ட செயலாளராவது நானும் இந்த தோல்விக்கு பொறுப்படுத்துகிறேன்னு சொன்னால சொல்லுங்க. அது துணிச்சலான கருத்து தான். அதே துணிச்சலான நடவடிக்கை எடுப்பாரா? இந்த குழு வந்திருக்கு, இப்போ குழு நியமிச்சிருக்கிறார், ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த குழுவில் யார் வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்கிற வெளிப்படையாக சொல்லணுங்கிறது. மாவட்ட செயலாளர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் சார். 2 பேர் வருவீங்க, தலைமை நியமிக்க 2 பேர் வருவீங்க, கூட மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க, வேறு யாராவது இருப்பாங்க. இருக்கும்போது கூட ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா, இப்போ இவரே சொல்ல வராரு அப்படின்னா இவருக்கு தெரியும் வந்தவர் மாவட்ட செயலாளர் ஆள் தான், இவர் எப்படி சொன்னாலும் இவர் மாவட்ட செயலாளருக்கு போயிடும். உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்லவா? அப்படிங்கும்போது எப்படி வெளிப்படையாக சொல்ல உங்களுக்கு இன்னொரு முடியும் உண்மையை சொல்கிறேன். இங்கே எல்லாரும் என்னென்னலாம் பண்ணீங்களோ அத்தனையும் அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆய்வுக்கு நீ போயிட்டு வா, போகிறவன் எப்படின்னு தெரியும், என்ன ரிப்போர்ட் வரணும் அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே கட்சி எப்படி அவர் வழி நடத்தணுங்கிற விஷயமும் அவருக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இதில் இனிமேல் ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வந்தால் தான் இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும். ஆனால் கொளத்தூரில் அதாவது ஒன்றும் கவலைப்பட வேணாம். இது நீங்கள் ஆய்வுக்கு போது என்ன உண்மை வருமா அதெல்லாம் கிடையாது. திமுக எப்பயும் போய் நீ கண்டுபிடிச்சிட்டு வரதை நம்பி நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். அப்போ ஆய்வு வந்து ஒரு கண்ட்ரோல் நாடகம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு நீ அதை போய் பார்த்துட்டு வா. என்னை எத்தனை தாட்டி ஆய்வுக்கு அனுப்பியிருப்பாரு. ஒருத்தன் ஈரோடில் போர்டு கட்டியிருந்தேன், மாவட்ட செயலாளருக்கு எகென்ஸ்டாக போர்டு கட்டியிருந்தான். போய் ஆய்வு நடத்திட்டு வாங்கன்னாங்க. போய் ஆய்வு நடத்திட்டு திரும்பி வந்தோம். திரும்பி வந்த பிறகு ரைட்டு, அதில் என்ன தவறு என்ன ப்ளஸ்ஸு இது ரெண்டும் அவருக்கு ஏற்கனவே தெரியும். நாங்கள் ரிப்போர்ட்டு கொடுத்தோம், ரிப்போர்ட்டு கரெக்டு. அப்போ ரைட்டு, அவன் சொல்கிறது ரைட்டியா, நான் நினச்சது ரைட்டுன்னு சொல்கிறது ரைட்டு, தூக்கி போட்டார். அது நான் கொடுத்த ரிப்போர்ட்டு தப்பாக இருந்ததுன்னா என்னையே தூக்கி போட்டிருப்பார். அந்த மாதிரி இப்போ போயிட்டு ஆய்வு நடத்த போகிறதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை, எல்லா விவரமும் அவருக்கு தெரியும். ஏன்னா இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வந்தால் மாற்றம் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். ஆனால் கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் தோல்வி அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போது ஸ்டாலின் என்னவா ரியாக்ட் பண்ணாருன்னு கட்சிக்குள்ள எதுவும் சொன்னாங்களா? இல்லை சார், நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த தொகுதி மக்களுக்கு வந்து ஒரு பேரிழப்பு பெரும் இழப்பு, அவ்வளோதான். நான் ஒரு தொண்டராக அப்படி தான் சொல்லுவேன். ஒரு தலைவரோட தொகுதி வந்து தலைவர் இல்லை சார், அங்கே இருக்க ஒரு பொதுமக்களாலேயே தாங்கிக்க முடியல. அப்போ யார் தான் ஓட்டு போட்டாங்க? பப்ளிக்கே தாங்க முடியல. எங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் நாங்களே திரும்பி கேட்குறோம். என்னென்னா, அந்த தொகுதிக்கு அத்தனை ராஜ்யசபா எம்பியோட ஃபண்டு அங்கே இருக்குது. அந்த தொகுதி அவ்வளோ ராஜமரியாதையோடு இருக்குது. அந்த தொகுதி போய் இப்படி ஆகுதுன்னு சொன்னால் மம்தா பானர்ஜி தோக்குது, பினராயி விஜயன் தோக்குறாரு, இங்கே தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் தோக்குறாரு, 3 தேசிய தலைவர்களும் தோக்குற மாதிரி இருக்குது. அப்போ இதில் மோடியோட பங்களிப்பு என்னவாக இருக்கும்? இது ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கெல்லாம் வருது. இது என்ன ஒரு அட்ட டயத்தில் இதை மாதிரி ஒரு பெரிய அட்ராசிட்டி மாதிரி நடக்குது, இவ்வளோ பெரிய மாற்றம் வருது. 3 ஒழிக்கிறதா மோடியோட பிரதான கொள்கையே. அவனுக்கு எந்த ஆயுதம் கையில் எடுத்தாலும் இந்த 3 காலி பண்ணணும். அங்கே காலி பண்ணிட்டாரு. மேற்கு வங்கம் காலி, தமிழ்நாடு காலி, இந்த 3 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு.
இப்போ இனிமேல் காங்கிரஸ் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இல்ல கேரளால க்ளோஸ் பண்ணது காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது சார். அவரை பொறுத்த மட்டும் அங்கே பிரணாய் முகர்ஜின் காங்கிரஸ் 5 எம்எல்ஏ வந்து 2 அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இனிமேல் இந்தியா அடுத்த பாராளுமன்ற நாங்க தான் சொல்றாங்க, பொருட்டே கிடையாதுங்க. நான் சொல்றேன், அடுத்த ஆளுங்கட்சி காங்கிரஸ். அவங்க தான் தென்னிந்தியால பாதி மாநிலம் அவங்க தான் அடுத்த ஆளுங்கட்சி காங்கிரஸ். நான் அடிக்கடி சொல்றது திரும்பியும் சொல்லுவேன். 2 தேசிய கட்சிக்கு குதிரையில் ஏறினா கோட்டைக்கு வரும், இல்லைன்னா கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் போய் அடக்கமாயிடும். நல்லா யோசிச்சுப்பார். இப்போ கூட எங்கள் மேலே ஏறி வந்தனால கோட்டைக்கு போயிருக்கு. ஒரு நாள் இன்னும் இப்போ திரும்பி பார்க்க சொல்லு, புல்லு பூண்டு கூட இங்கே இருக்கு. பிரதமர் மோடிக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் நினச்சதை சாதித்ததுக்கு எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாருன்னு எங்களால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது இவிஎம் மிஷினாக இருக்கலாம், இல்லை எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், இல்லை அவரோட பர்சனல் வியூவாக இருக்கலாம். இன்னும் போக போக தெரியட்டும். தமிழ்நாடு அவுட்டு, கேரளா அவுட்டு, வெஸ்ட் பெங்கால் அவுட்டு. இந்த 3 தான் அவருக்கு பெரிய பிரச்சனையே. இந்தியாவுக்கே, இந்தியா கூட்டணிக்கே இந்த 3 தலைவர்கள் தான் முக்கிய தலைவர்கள். 3 தலைவரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்போ அது குறித்து முதல்ல ஆய்வு பண்ணுங்க சார். இந்தியா எதை நோக்கி பயணிக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட வந்து இந்தியாவை காப்பாற்றுறதுங்கிறத பற்றி யோசிக்கணும். அப்போ நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோம். இதில் இவர் தலைவர் தோல்வி வெற்றி குறித்து தொண்டனோட நிலைப்பாடு எல்லாரும் சத்தத்துக்கு திமுக ஒப்பாரி வைக்குதுங்க. எங்கே சார் நாங்கள் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? ஆராசா பேசுனதை என்ன ஒரு பாஜக அன்னைக்கு சொல்லியிருக்கு, ஒரு விசில் சத்தத்துக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறாரு ஆராசா அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணுது. போடுறாரு பதிவை, அப்புறம் எடுக்கிறாரு. நாங்களாவது கூட்டணியை காணான்னு தேடணும், அவங்க கட்சியை காணான்னு தேடுறானுவோம். ஏன் ஊட்டியில் ஒரு எம்எல்ஏ இருக்காரு, கேளுங்க சார், கட்சியை காணான்னு தேடிட்டு இருக்கானுவோ. பிஜேபி அங்கே, டிடிவி அங்கே, 10க்கு எடப்பாடி, ஐயா ராமதாஸ், சார் இப்போ அன்புமணி, 4 பேரும் கட்சியை காணான்னு தேடுறாங்க. நீங்கள் வேறு இதை பற்றி ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையெல்லாம் ஒதுங்கி விட்டுருங்க. தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி, பலமாக இருக்கும். எது நடந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம். இவ்வளோ தான் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும். இது கூட மினிமம் கேரண்டி. நாங்களே கோவத்தில் இருக்கோம், கொடுத்துட்டு ஓவரா பேசினீங்கன்னா உள்ளே போய் படுத்துருவோம். இன்னும் 1 வருஷத்துக்கு எழுச்சி வரல வர மாட்டோம். தமிழ்நாட்டில் நிறைய திட்டம். ஜோசியம் பார்க்குறாரு இவர், உட்கார்ந்தா ஜோசியம் பார்க்குறாரு, நிற்கிறான் ஜோசியம் பார்க்குறாரு, இந்த சட்டை போடுறது ஜோசியம் பார்க்குறாருலாம் விமர்சனம் வைக்கிறாங்க விஜய் மேலே. துர்காமாவும் கோயில் கோயிலாக ஏறினாங்க, சாமி கும்பிட்டாங்க, ஜோதிடம் பார்த்தாங்க, அப்படிலாம் வருது. அப்போ ஜோதிடம் இவங்களும் சரியாக கணிக்காம விட்டாங்களா? அவங்க வந்து சாமி கும்பிட்டது வந்து கணவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கும்பிட்டுருக்கலாம். அவ்வளோதான் அவங்களோட வேண்டுகோளாக இருக்கணும். அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் முதலமைச்சர் ஆகணும்னு வேண்டியிருப்பாங்க. அப்படி கடவுள் முதலமைச்சர் ஆக்குவாருன்னு தெரிஞ்சுன்னா அந்த கடவுள்கிட்ட பிரைம் மினிஸ்டருக்கு மனுவை கொடுத்துட்டு வந்துருக்க மாட்டோம். என்ன சார் இது இப்போ மாற்றி அடே என்னடா வித்தியாசமாக கேள்வி. அதே சார் கடவுள்கிட்ட போய் நாங்கள் முதலமைச்சருக்கு மனு கொடுக்குறோம், பிரைம் மினிஸ்டருக்கு மனு கொடுத்துட்டு போகிறோம். இப்போ கூட என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன், இது ஆரோக்கியமான அரசியலே. இப்படி எடுத்து பார்ப்போம். இனிமேல் தேசத்துக்கு தேவையான ஒரு தலைவன் தான் தேவை. இந்தியா கூட்டணியை இனி தூக்கி தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்தியாவை வழி நடத்தட்டும். தமிழ்நாடை விட்டுருங்க, இது ஒரு சினிமா கம்பெனி. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலமான எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை போட்டோம். அவர் ஒரு வரியில் அசம்பிளி உள்ள போய் சனாதானம்னு இந்தியாவே பற்றிக்கிச்சு. வெளிப்படையாக சொல்லுங்க. அதனால நான் இப்போ வெளிப்படையாக சொல்ல வந்தால் விடுறீங்களா? சொல்லுங்க. இந்த தலைவரை டெல்லியை நோக்க சொல்லுங்கள், பிரைம் மினிஸ்டர் நாற்காலியை நோக்க சொல்லுங்கள். அடுத்து பிரதமர் மோடியா அல்லது முப்படையும் கட்டியாலும் மூளைப்பழம் கொண்ட மு.க. ஸ்டாலினா, இப்படி போக சொல்லுங்கள். இதுதான் நல்லது. விஜயான்னு கேட்டீங்களே, முடிவு எடுத்துருவோம். எங்க கேரளாவை தாண்டி போக சொல்லுங்க. நார்த்தங்கா ஊருக்கா மாதிரி ஆக்கிறோம். நார்த்தில் பெரிய அளவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக்கா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு அந்த மைக் டைசனை தேடிட்டு இருக்கானு. போக சொல்லு, அங்கேயே வச்சு செஞ்சிடணும். இதெல்லாம் விட்டுருங்க சார், நடக்கிற கதை இல்லை. நான் சொல்கிறது ஒரு முறையான இந்திய அரசியல் தேவை இனிமேல் சொன்னால், இந்த தலைவனுக்கு மக்கள் ஓய்வு கொடுக்கல, ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் வேகமாக இந்தியாவை நோக்கி, பிரதமர் நாற்காலியை நோக்கி பயணிக்க சொல்லுங்கள். பயணித்தா இந்தியாவை காப்பாற்றிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு இவர் உதயநிதி போகிறோம். இனிமேல் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது.
இதெல்லாம் சில்லற கம்பெனி 6 மாதத்தில் நாங்களே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எனக்கு ஒருத்தனை நிற்கிற கம்பெனி இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்களே க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற கம்பெனி நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இனிமேல் இந்த தேசத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம், இந்த தேசம் பூர்வம் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எப்போ தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்ததோ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்காவும் காங்கிரஸும் 40-40ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான செயல் திட்டம்லாம் இப்போ வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த தொகுதி எனக்கு, இந்த தொகுதி உனக்கு, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். முதல்ல நீங்கள் ஒரு 6 மாதம் அந்த ஆட்சியை நல்லா நடத்த சொல்லுங்கள். அதுவும் காங்கிரஸ்காரனை வச்சுட்டு இப்படி தான் ஒரு நிமிஷம் இதே மாதிரி தான் தாவேக்கா கட்சி ஆரம்பித்து தேர்தல் அரசியல் வந்தப்போ முதல்ல கட்சி உறுப்பினரை சேர்க்க சொல்லுங்கள், பாகமுறையில் போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆட்சி வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்க அடுத்தது இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு பக்கம் ஆட்சி எப்படி நடத்துறது ஒன்று ஓடிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பாராளுமன்ற எலெக்ஷன் நோக்கி அவங்க பயணிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தகவல் வருது. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று இதுக்கு முடிவு சொல்லுங்கள் முதல்ல. இல்லை இப்போ நாங்கள் இன்னும் இப்போ அவங்க வந்து கட்சி ஆரம்பித்தோன்னே பூத் ஏஜென்ட் இருக்கான்னு கேட்டோம், இல்லை கட்சி எப்படி நடத்த போகிறாங்கன்னு கேட்டோம்னு இப்போ கூட கேட்குறோம். தாவேக்காவுக்கு பூத் ஏஜென்ட் இருக்கா? எங்கேயாவது ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த வேட்பாளர் பேர் தெரியும்னு சொல்லுங்கள். மனசாட்சியோட பேசுவோம். இல்லை தேவையே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டார்லன்னு. அதுதான் சார் நான் சொல்கிறேன். அந்த அலை எவ்வளோ தூரம் சார் ஓடி இருக்குது? வெறும் 108 வரைக்கும் தான் ஓடி இருக்குது. ஒன்றும் பிடிங்கிட்டு அடிக்கலை. தமிழ்நாடு ஃபுல்லாக 234 பக்கமும் பிடிங்கிட்டு அடிக்கலை. இதுக்கு என்ன காரணங்கிறத நாங்கள் ஆய்வு பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது பிஜேபியோட சூதுவா வலையா என்னங்கிறத இனிமேல் தான் நாங்கள் முடிவு எடுக்கணும். அது வேறு விஷயம். அடுத்த தேர்தலை நோக்கி பயணிப்போம். ஒரு தேர்தலில் இவர் இப்படி வந்துட்டார் அப்படி வந்துட்டார், ஐயோ நீ வந்து உட்கார்ந்ததுக்கு காரணமே நான் பிஜேபின்னு ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீ வந்தது பின்னால் கூட 100 தொகுதி 107 தொகுதியும் ஒரே ஸ்டேஜில் இருந்தது. அப்போ என்ன காரணம்? இவிஎம் மிஷினை இனிமேல் ஆய்வு பண்ணுவோம். தேர்தல் எப்படிடா தோத்தோங்கிறத இனிமேல் அங்கே போய் ஆய்வு பண்ணுவோம். அது அப்புறம் வச்சுக்குவோம், அடுத்த தேர்தலை பார்த்துக்குவோம். பட் நான் என்ன கேட்குறேன், இல்லை இப்போ இவிஎம் மிஷினை ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பேச்சோட நிற்குதே. இப்போ தானே சார் ஆரம்பிக்கிறோம். இல்லை சார், இனிமேல் ஆரம்பிக்கிறோம். சொல்கிறது கேளுங்க. அவர் நம்ம பொன்ராஜ் சார் வந்து ஏடிவிடியில் உட்காந்தார். நானும் சொல்லி பார்க்குறேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தனி மனிதனாக நான் வந்து என்னுடைய பொருளாதாரத்துக்கு வழக்குலாம் செலவு பண்ண முடியாது, திமுக தான் எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் அவங்க தான் போகணும். இவிஎம் மிஷினுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிட்டிக்கு போனால் எத்தனை லட்சம் கேட்குறான், நம்மளால் முடியாது. ஆனால் இதில் ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு அவரும் சொல்கிறாரு, நீங்களும் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அடுத்த ஸ்டெப்பு போகலையே. அப்போ தோல்வின்னா இவிஎம் காரணம் காட்டுவீங்க. அப்படி தானே எடுத்துக்க முடியும். நாங்கள் போகலன்னு சொல்லவே இல்லையே. போகிறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக திமுக அது இந்த சந்தேகங்களை சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் போவோம். அதனால் இந்த சந்தேகங்கள் இனிமேல் மக்கள் மத்தியில் வரக்கூடாது. அதே மாதிரி மக்களோட மனதில் என்ன மனநிலை இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். இவ்வளோ பெண்கள் மோகத்துக்கு அடிமையாகலாம் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டு பெண்களையோ தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த இளைஞர்களையோ நான் அவ்வளோ கொச்சைப்படுத்தி பார்க்குற இடத்துல இல்லை. அதனால் இவ்வளோ பேரும் பிடிக்கிட்டு ஓட்டு போட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஓட்டு விழுந்திருக்கோம், அதில் மாற்றம் இல்லை. அதனால் நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்களே போகிற இடத்துல 2-3 இடத்துல பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம், இந்த நஞ்சா குஞ்சாலாம் ஓட்டு கேட்குறானுவோம். அதனால் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நானே பிரச்சாரத்துக்கு போன இடத்துல சொல்லியிருக்கேன். டேய் திமுக ஓட்டு போடுன்னு பொதுமக்கள்கிட்ட கேட்ட காலம் போய் புள்ள பொண்டாட்டிகிட்டே கேட்குற அளவுக்கு ஆயில வந்துட்டான். இப்படி இறக்கி விட்டானுவோம் நம்மளை. அதனால் அவன் குடும்பத்தில் ஓட்டெல்லாம் ஜாக்கிரதையாக பாரு, இந்த நஞ்சா குஞ்சாலாம் கொஞ்சம் தட்டி வைங்கடான்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் முழுமையாக அப்படி போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. இதில் என்ன திருவிளையாடல் இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இருந்த அலை 234க்கு அடிச்சிருக்கணும். நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றிருப்பேன். இந்த 107 நம்பரை தாண்டலங்கும் போது தான் இந்த சந்தேகம் எங்களுக்கு வருது. அந்த சந்தேகத்துக்கு ஒரு விடை கிடைக்கட்டும், அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுக்க தான் போகிறோம். மாற்றம் இல்லை. இவர் ஆட்சி ஒரு 6 மாதம் எப்படி நடத்துகிறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்படுதா, மத சார்பின்மை பாதுகாக்கப்படுதா, மோடிகிட்டேருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்படுதா, மோடி அரசுகிட்டேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வருமா, இல்லை மோடிகிட்டேருந்து இங்கே மும்மொழி கொள்கை காப்பாற்றப்படுமா, தமிழ் காப்பாற்றுவானா, தமிழனை காப்பாற்றுவானா, தமிழ்நாட்டை காப்பாற்றுவானா, இது எல்லாம் இனிமேல் ஒரு 6 மாதத்தில் தெரியும். அப்போ தானே ஒரு மாற்றம் வந்துடும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2 கேள்வியாக கேட்டுறேன். நீங்கள் கேள்வி கேட்க உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ திருச்சியில் ஒரு இடத்துல திமுக காரங்களே ஓட்டு போடல, அங்கே இருக்கிற பூத் ஏஜென்ட் கூட அந்த ஓட்டு போடலன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அப்போ திமுகவினரே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னென்னா, நேற்றும் இருந்தோம் இன்றையும் இருப்போம் நாளைக்கும் திமுகவோட தான் இருப்போம்னு சொன்ன IUML
2 அமைச்சரவை கொடுங்கன்னு விஜய் கிட்ட போய் நிற்கிறப்ப நீண்ட நாட்களாக சந்தேகத்தோடயே பார்க்கப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் பிடிமானமாக உறுதியோட தனிச்சின்னத்தில் இருந்தாலும் திமுகவோட தான் நிற்போம் அப்படின்னு நிற்கிறாங்க. இதில் மதிமுகவினர் இவங்களுக்கெல்லாம் இப்போ தனிச்சின்னத்தில் நின்னதே நம்ம நின்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஜவஹர்லாவும் சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து அடுத்த முறை இனிமேல் தனிச்சின்னம் கேட்டு நிற்போம்னு. இப்போ இந்த சிக்கல்களை எப்படி திமுக கையாள போகுது? இந்த தனிச்சின்னம் கேட்டு நிற்கிற பெரிய மனிதர்களுக்கெல்லாம் அவங்களே இப்போ சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம். அவங்கெல்லாம் வந்து இனிமேல் எந்த கட்சியிலையும் கூட்டணி சேராமல் தனியாகவே போய் தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஜெயிச்சு வர்ற அளவுக்கு அவங்க தகுதியை அவங்களே வளர்த்துக்கிட்டோம். அது எங்கள் அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க கூட விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க சார். எங்கள் அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், அவர் பையன் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு அவரும் சொல்லட்டும். நான் அதையும் சேர்த்துக்கங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆளு அந்த ஆள் தான் ஓட்டு போட்டிருக்காருன்னா அதையும் இந்த பெரிய மனுஷன் கூட்டு வந்து காட்டுறாருன்னா பையன் யாருக்கு ஓட்டு போட்டுறாருன்னு அதையும் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அவர் தனி சின்னத்தில் தான் நின்னார். நான் அதை மாதிரி இப்போ அடுத்த முடிவு இனி தனியாக தான் நிற்போன்ற முடிவு அவர் எடுத்தாருன்னா நான் ரியலி பாராட்டுறேன். ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி யார் வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அந்த ஸ்ரீரங்கத்தில் ஒன்று கேட்டீங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இதை தான் திரும்பி சொல்கிறேன். எங்களில் வந்து பூத் ஏஜெண்டில் இருக்கிற நாங்கள் போட்ட பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் கூட ஓட்டு போடல அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தொகுதி, ஒரு பூத்து, ஒரு வார்டு, இதுதான் இந்த விஜய் கட்சி வெற்றியோட அதாவது எங்களுக்கு வர சந்தேகத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கள் சந்தேகத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். திமுக ஒரு வார்டில் ஒரு பூத்தில் அங்கேயும் அதிமுக ஜெயிக்கலை. 14 பேரில் அங்கேயும் ஐயர் கம்பெனி தான் ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இவிஎம் மிஷினில் ஒரு 100 தொகுதியை செலக்ட் பண்ணி ஏற்றி விட்றான்னா எங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கான்னு கூட தெரியாமல் ஏற்றி விட்டானுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருதா? எங்கள் பூத்து கமிட்டினா அந்த பூத்தில் 1000 ஓட்டு இருக்குன்னா 10 பேர் இருக்கான் பூத்து கமிட்டி. நிர்வாகிகள் 15 பேர் இருக்கான், 25 பேர். பிஎல்ஏ 2 22 27 இப்படி கணக்கு போட்டு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 30 நிர்வாகி இருப்போம். புகாராகவே வரமாட்டேன். கேளுங்க, ஒரு 30 நிர்வாகி இருப்போம். 30 நிர்வாகிகள் 5 பேர் தான் ஓட்டு விழுந்துருக்குன்னா இங்கே தான் சார் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த 107 தொகுதிக்கும் எங்களுக்கு டவுட்டே கிரியேட் ஆகுது. கண்ணை மூடிட்டு மிஷினில் ஒரு 100 தொகுதிக்கு ஒரு 30% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்னா இப்படி தான் பிடிக்கிட்டு அடிக்கும். ஒரு ஓட்டுலலாம் தோக்குறாரு அமைச்சர். இப்போ தானே சொன்னேன், அதில் அதுவும் பிடிக்கிட்டு போனது தான். இல்லை அது கண்டிப்பாக டவுட் வந்து விஜய்க்கு போட்டிருக்க மாட்டாங்க சார். வாய்ப்பெல்லாம் ரொம்ப இல்லை சார். அதெல்லாம் ரொம்ப இதாக பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு வந்து விஜய் மேலே பிரிய வர அளவுக்கு என்ன சார் இருக்குது? ஆனால் இனிமேல் எங்களோட பிரச்சாரம் வந்து இந்த சினிமா மோகத்தை குறைக்கிறதா இருக்கணும். சினிமா மோகத்தை குறைக்கணும், நடிகனோட உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணும். எவன் போராட்ட காலத்துக்கு வந்திருக்கான், எவன் மொழிக்கு போராடிருக்கான், எவன் எத்தனை தியாகி இருக்கான் இந்த நடிகனும், அதனால் முதல்ல பட்டியல் எடுத்து அவங்கள முதல்ல இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது 4 கேள்வி கேட்டு ஒன்றும் தொழிலை பாரு, இல்லையா தொழிலை விட்டு நீ இங்கே வந்துரு, ஒன்று நீ அரசியலுக்கு வந்துரு, நாங்கள் நடிக்கிறதுக்கு போகிறோம். அப்போ எம்எல்ஏ ஆக முடியும், அப்போதான் எம்எல்ஏ ஆக முடியும். தொழில் மாற்றி நீ அரசியலுக்கு வந்துரு, நாங்கள் நடிக்கிறதுக்கு போகிறோம். எல்லா ப்ரொடியூசரை கூப்பிட்டு எங்களை வச்சு படம் எடுக்க சொல்லு. யார் பார்க்குறது சார்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்க சார். என்ன அவ்வளோ அலட்சியமாக சொல்கிறீங்க? சரி, நாடு இவ்வளோ கேவலமாக போகக்கூடாது, நம்ம நிலைமையும் இப்படி மொத்தமாக. அது இறுதியாகனு தொண்டர்கள் அவனுடைய மனக்குமுறலை கொட்டுறதுக்கு தலைவரை எளிமையாக சந்திக்க முடியுமா, இல்லை அவர் சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு வட்டம் இருக்கா? அதெல்லாம் தவறான ஒரு வார்த்தை சார். இல்லை, வெளியில் அது மாதிரிலாம் தகவல் பரவாயில்ல. இல்லை அதெல்லாம் வெளிப்படையாக அவர் சில விஷயங்களை கொண்டு போக முடியல. உண்மையே சொல்லணும்னா அவரும் சொல்றாரு, இணையதளத்தில் உங்க கருத்துக்களை இணையதளத்தில் போடுங்கன்னு சொல்லி ஒரு இணையதளம் விட்டுருக்கிறாரு, குழு அமைச்சிருக்கிறாரு, கடிதம் இருக்கு. இருந்தாலும் அவர் கவனத்துக்கு சில விஷயங்கள் போகல. ஒருவேளை போயிருந்தால் அவர் வேற மாதிரி யோசிச்சு ஸ்ட்ராட்டஜி வேற ஏதாவது ஒரு வியூகம் அமைச்சிருப்பாரு, கட்டமைச்சிருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு. இவங்க ஒரு வலையம் இருந்துக்கிட்டு அவர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டாங்க அப்படின்லாம் ஒரு இது பேச்சு இருக்குது சார். அதனால தான் கேட்குறேன். நீங்கள் இந்த வளையத்தையே எங்களால் உடைக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நாங்கள் மோடி வளையத்தை உடைக்கணும்? இந்த வளையத்தையும் எங்களால் உடைக்க முடியாதுன்னு அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் அறிவாலயம் வரலாம், உள்ளே இருந்தால் யார் வேணாலும் உள்ளே புந்து பார்க்கலாம், பேசலாம், நீ என்ன வேணாலும் கொடுக்கலாம். அவர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, நம்பி தான் 4 பேர்கிட்ட வேலை கொடுக்குறாரு.
வேலை சக்ஸஸ் ஆகலானதுக்கப்புறம் தான் கொடுத்தவனை பற்றி அவர் யோசிக்கணும். இதானே உண்மை. என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, அந்த பொறுப்பு தோற்றதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அவர் யோசிக்கணும், நான் சரியாக செயல்பட்டேனா இல்லையான்னு. ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு இப்போ அவருக்கு வந்திருக்கு. இனிமேல் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வேலையை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதனால் எல்லோரும் வராங்க, பார்க்குறாங்க, கொடுக்கல, அதெல்லாம் அதை இப்போ பார்க்க முடியாது. அதுக்கு உண்டான பதிலை இப்போ ஆய்வு பண்ண முடியாது. அதனால் எந்த ஒரு காலத்துலேயும் எதிர்பார்ப்பு இல்லாத தொண்டன் திமுக தொண்டன் அப்படியே தான் இருக்கும். திமுக தோத்து போச்சு, தலைவர் தோத்து போயிட்டாரு, கூட இருந்த கூட்டணிகள் விட்டு விலகிட்டாங்க, தொண்டர்கள் ஒரு மாதிரி சோர்வாயிட்டாங்களா? யார் சோர்வானு சொல்லணும்? நாங்கள் தான் இப்போ தெம்பா துணிச்சலாக அவர் கூட இருக்கோம். இப்போ ஒரிஜினல் திமுக பக்கபலமாக பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கோம். நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, தெம்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதனால் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக எந்த காலத்துலையும் எங்களை மாதிரி அதிகமாக தோற்றவனும் இல்லை, எங்களை மாதிரி ஜெயித்தவனும் இல்லை. இனிமேல் அது அப்ளிகபிள் ஆகுமா? இது வரைக்கும் கண்டிப்பாக ஆகும் சார். ஏன்னா இது 2 வருஷத்தில் கட்சி தொடங்கி ஒருத்தர் பெரிய வெற்றி பெறாரு. நாங்கள் வந்து ஒரு ஆனாலப்பட்டு பெரிய ஜாம்பவான் வந்து எம்ஜிஆரையே உருட்டி பார்த்துட்டு தான் சார் திரும்பி திமுக ஆட்சிக்கு வந்தது. என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாவே அரசியலில் ஒரு உழுக்கிட்டு தானே சரி சார். அந்த காலகட்டம் வேற, இப்போ எல்லாம் சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ நீங்களே மாதிரில சொல்கிறீங்க, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஜென்சியை போய் அடையணும், அந்த மாதிரி போகணும் அப்படின்னு பேசுகிறீங்க. இப்போ மாறுதில்ல, அதுக்கேற்ற மாதிரி அண்ணனுக்கு முதல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ முதல்ல மாறுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறுவோம்ல. அதான் மாறணும். ஏன் 5 வருஷமா மாறலாங்கிறாங்க அவங்க. நான் தான் இப்போ திரும்பி சொல்லிட்டேன், நடிகரெல்லாம் இங்கே பிடிச்சிட்டு வா, நாங்கள்லாம் நடிக்க போகிறோம். மாற்றம் வரதான் போகுது, மாறதான் போகிறோம். நீ ஏதாவது ஷூட்டிங் வேணா ரெடி பண்ணு, நான் வந்துடுறேன். எப்போ வேணாலும் ரெடி. என்ன படிக்கணும்னு சொல்லி கூட படிச்சுட்டு வந்தோம். இப்போ அப்படியெல்லாம் இனிமேல் வந்தால் தான் இனிமேல் நாங்கள் அரசியலை பண்ண முடியும். இந்த மோகத்தை முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது நீங்கள் நினைக்கிற சினிமா மோகம்லாம் ரொம்ப நாளைக்கு கூடாது. அது வேறு விஷயம். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தமிழ்நாடு இன்றைக்கி தறிக்கட்டு போய் நிற்கிது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருக்க, ஒரு 6 மாதத்தில் நல்ல மாற்றம் வந்துடும். அதனால் நீங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் நம்ம ரொம்ப கீழே இறங்கி எடை போட வேண்டாம். இல்லைன்னா சினிமா தான் பிரச்சனைனா, உதயநிதி அடிப்படையில் ஒரு நடிகர், வடிவேலு உள்ளிட்ட பல நடிகர்கள் திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இந்த சைடு செல்ஃப் எடுக்காதது அந்த சைடு எடுக்குது, அது எப்படி? நீங்கள் முளைச்ச நடிகர்களை பிடிச்சிட்டு வந்து வேண்டான்னு சொல்லப்போ, இப்போ இதே இவர் வந்து அந்த ஜோசப் விஜய்னு இப்போ ஒரு பேரோடு வந்தார். முன்னால் விஜய்னு நடித்தார், இப்போ ஜோசப் விஜய்னு அரசியலுக்கு வந்தார். இதுலேயே 2 பார்வை இருக்குது. அது வந்து ப்ரொஃபஷ்னலு, இது வந்து பர்சனலு, இது வந்து பொலிட்டிக்கலைஸ், இது பொலிட்டிக்கலைஸ்டு. அதனால் இங்கே வந்து உன்னோட ராஜதந்திரத்தை ப்ளே பண்ணுறதுக்காக தான் நீ உள்ளே வந்து ஜோசப் விஜய்னு உள்ள வர, அங்கே விஜய்னு இருந்தீங்க. நாங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசலை. உங்களை நாங்கள் போய் ஒரு மதத்துக்குள்ள திணிக்கலை. ஏன்னா அந்த மாதிரி ஈன அரசியல் நாங்கள் பண்ணுறதில்ல. நீ யாராக இருந்தால் என்ன, என் பார்வைக்கு எல்லாம் ஒன்று தான், வந்துட்ட அரசியல் பண்ணிட்டு போ. ஆனால் இந்த நீ மதம் தூக்கிட்டு வரியா, அந்த மதத்தை அவ்வளோ ஆபத்து வரும்போது நீ இன்னும் காப்பாற்றினியா? எந்த ஒன்றுக்காக போராடிருக்கியா? எந்த கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனுக்காக நீ இறங்கி நின்று களத்தில் போராடினியா? அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி ஓட்டை வாங்கிறதுக்கு மட்டும் ஜோசப்னு பேரை போட்டு வந்துட்டிய. அது மட்டும் எங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்காதா? இந்த வேதனையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகி. அப்படி பார்த்தா நீ தான் அந்த மதத்துக்கு துரோகி. நடிகர் விஜய் தான் அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு துரோகி. நான் ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் கவலைலாம் கிடையாது. புரியுதா? இது வந்து நான் சொல்கிறதுல உனக்கு புரியுதா புரியலையா? இவ்வளோ நாள் உன் மதத்தை கட்டி காப்பாற்றின குடும்பம் நாங்கள். நீ இன்றைக்கி ஜோசப் விஜய்னு உள்ளே வந்து ஒரு உழுக்கிட்டு நிற்கிறதெல்லாம் ஏன் அன்றைக்கி ஆபத்து வரும்போது நீ வந்து போராடல? ஏன் ஆபத்து வரும்போது நீ காப்பாற்றலை? ஏன் ஆபத்து வரும்போது ஒன்று காணா போனேன்? அப்போ இந்த மாதிரி ஒரு மோகத்தில் மக்கள் வந்து இந்த முடிவெடுத்தால் அது தப்பு. இல்லை, திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற இந்த வெளிநாட்டு பணம் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு வருது, அதை தடை பண்ணணும்னு மோடியோட புது சட்டமாக இருக்கலாம். நீங்கள் போராடினீங்க தான், ஆனால் போராட்டத்தவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? களத்தில் இருந்தோம், போராடணும், இது எப்படி நல்லாவா பார்ப்போம்? இல்லை எப்படி பார்க்குறோம்? இதெல்லாம் தேவையில்லை தானே இனிமேல்? இப்போ இந்த கொள்கை இந்த இதெல்லாம் தேவையில்லைங்கன்னு ஆயிடுச்சு. தமிழன் தாந்தலையிலே மண்ணவாரி போட்டுட்டான்னு பார்க்குறோம். நாட்டை நாசமாக்குறதுக்கு ஒரு குரூப் ரெடி ஆகுறான்னு பார்க்குறோம். மீண்டும் மதவெறி ஆதிக்கம் ஆகுதுன்னு பார்க்குறோம். மதவெறியை இவனுலே தூண்டுறானுன்னு பார்க்குறேன். இப்படி வேணால் தலைப்படுத்துக்க, என் வாயை பிடிங்க, எப்படியோ தலைப்பு வாங்க, இப்படி வேணால் எடுத்துக்க. மறுபடியும் மதவெறியை இவனுலே கிளப்புறானுன்னு அர்த்தம். நல்லா இருக்கிற நாடு, மத சார்பற்ற நாடு, இனி மதவெறியோடு இருக்கிற நாடாக மாறப்போகுது. ஐயுஎம்எல் எத்தனை வருஷமாக பயணிக்குது?
பதவி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போனால் பாத்தியா ஓதுறானுவோம். இந்த பக்கம் ஒருத்தன் போனால் ஞானசானம் எடுத்துகிட்டு போகிறாரு ஒருத்தர். என்ன சார் நாடு இது? இதுக்கு பேர் மத சார்பற்ற பாலிசி அது. இல்லை நீங்கள் தான் கவர்னர் ஆச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி அம்சத்தா சொல்கிறீங்க, போனவங்க நீங்களே திட்டுறீங்க அப்படின்னா என்னது? நாங்கள் இதெல்லாம் தவிர்த்து வச்சுருந்தோம், இதெல்லாம் உள்ளே போய் திருச்சி வச்சுருக்கீங்க. இந்த நாட்டுக்கு இப்போ தான் திரும்பி சொல்கிறேன், சோதனை வந்துருச்சு. இந்த சோதனை காலத்தை எப்படி கடக்க போகிறீங்களோ கடந்து வாங்க. திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளரோட தொடர்பில் இருப்பாங்க. அவங்க மாவட்ட செயலாளர் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சம்பாரிச்சாங்க, எல்லாம் ரைட்டு. திமுக சாதாரண தொண்டை நாங்கள்லாம் என்னத்தை பார்த்தோம், ஒன்றும் பெருசாக பலன் அடையல. ஒரு கூட்டம், ஏதோ ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, போகிறோம், ஒரு நாள் குழப்ப விட்டுட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வருமானம் இழப்பு அன்றைக்கி பெரிய லாபம்லாம் ஒன்றும் இல்லை. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதார இதில் ஒரு நாள் இழப்பு, ஒவ்வொரு நாளும் வருமானம் வந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். பொருளாதார ஒரு நாள் வருமானத்தை விட்டுட்டு தான் நாங்கள் போகிறோம். பெருசாக ஒன்றும் லாபம்லாம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து கேட்டதெல்லாம் சிலதெல்லாம் கிடைக்கல. இந்த 5 வருஷத்தில் கட்சிக்காரனுக்கே ஒன்றும் பெருசாக திருப்தி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குண்ணா. திமுக காரனோட உணர்வு முதல்ல 2 விதமாக நீங்கள் பார்க்கணும். ஆதாயத்துக்காக ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் திமுக காரன்ட்டு என்றைக்கு வந்ததில்லை. அது ஒரு காலத்தில், இன்றைக்கும் உண்மையான திமுக காரன்ட்டு வந்ததில்லை. அதனால் நீங்கள் திமுகவில் 2 பிரிவு இருக்கும். நான் எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, எங்களுக்கு கலைஞர் இந்த நாட்டை காப்பாற்றுவார், அதுக்கு பின்னால் அது கலைஞர் உயிரோடு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கான் பாதி பேர். அந்த ஓட்டு கலைஞர் அந்த மாதிரி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பழைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எந்த பிரதிபலனும் பார்க்காத இருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கிற நிர்வாகிகள் ஒரிஜினல் திமுகவும் இருக்கான். ஆதாயத்துக்காகவே வந்த உடனே சேர்மன் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்னு இருக்கான். இது எல்லாம் இருக்கான். அரசியலே எப்படி ஆக்கிட்டானுன்னா, முன்னாலெலாம் வந்து திமுக வந்து வரலாறுல அண்ணா வந்து ராம்நாட்டில் ராஜாவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு குதிரை வண்டிக்காரனை போட்டார். ஒரு குதிரை வண்டிக்காரன் நின்று ஜெயிச்சிட்டான். ராஜா ஓட்டு கேட்க வைக்கப்பட்டுட்டு வரல, நான் அதெல்லாம் போட்டுறான் நமக்கு மக்கள்ன்ட்டு. கடைசியில் குதிரை வண்டிக்காரன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டு திரும்பி வந்த கட்சி இது. ஆனால் அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி வெளியிலேருந்து நிறைய இன்வெஸ்டர் உள்ளே வந்த மாதிரியும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ஃபீல்டு கம் ஈல்டு அப்படி ஒரு அரசியலை வந்து ஃபுல்லாக எல்லா கட்சியிலையும் திணிச்சிட்டாங்க மக்கள் நிறையா. அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு புத்திகள் வரும். என்னடா நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம், நமக்கு ஒரு இடம் கிடைக்காம போச்சு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த தாக்கம் வரும். ஒரு உண்மையான எங்களை மாதிரி திமுககாரையும் தொண்டனுக்கெலாம் அந்த தாக்கமே வந்ததில்லை. எங்களால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ போய் பாருங்கள், தலைவர் ரூமில் முன்னால் பாருங்கள், ஒரு 100-200 பேர் பார்க்க நிற்பான். எந்த பிரதிபலனும் இல்லை, தெரியாதவன் இருப்பான். அதனால் இங்கே வந்து வரவே போகிறவனெல்லாம் விட்டுருங்க, எவன் போனாலும் அடுத்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு தொண்டாக இருக்கான். இப்படி வேணால் எடுத்துக்கும். அதனால் இது பிரதிபலன் பார்க்குற கட்சி இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்து ஏன் அவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு செஞ்சுருந்தால் அவன் அந்த பலனை அனுபவிச்சிருப்பான். நீங்கள் சொல்கிற மாதிரியே ஏன் ஒரு மந்திரி தோத்தார், கீழே இருக்கவனுக்கு சரியாக செய்யலை, அப்போ செஞ்சுருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பார். செய்யலை, அவர் தோத்துட்டார். அப்போ இது 2 கரெக்டு தானே. நான் திரும்பி ஓம்பாடிக்க வரேன், நீ செஞ்சுருந்தா ஜெயிச்சிருப்ப, நீ ஒருத்தனுக்கும் ஒன்றும் செய்யலை, நீ தோத்துட்ட, இனிமேல் அது செய்யறதுக்கு கற்றுக்க. இது இயற்கையான உண்மை சார், இது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் மூடி மறைச்செல்லாம் ஒன்றும் யார்கிட்டையும் ஒன்றும் நடிக்கல முடியாது. நடிக்கிற இடத்துல எவனும் கிடையாது. இனிமேல் வந்து உண்மையான தொண்டன் ரெடி ஆகிட்டான், உண்மையான தொண்டை எழுச்சி வெளில வர ரெடி ஆகிட்டான். இப்போ இனிமேல் போராடுறதுக்கு தொண்டன் தேவை. அன்னைக்கு இங்கே தொண்டர்கள் இருக்கான், அன்னைக்கு நீ ஆள்றதுக்கு ஒரு பாணி இருந்தாலும் இங்கே நாட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு டீம் ரெடியாக இருப்பான், இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு கட்சி தொண்டன் இருக்கான். அதனால் இனிமேல் அந்த பாலிசியெல்லாம் எடுபடாது. நீ யாரை முறையாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பலனை நீ அனுபவிச்சுருந்துருக்கலாம். நிறைய மாவட்ட செயலாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய மந்திரி ஜெயிச்சிருக்காங்க, அவங்களும் மக்களோட மக்களாக இருக்காங்க, தொண்டர்களோட தொண்டராக இருக்காங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் இது எல்லா அரசியல் கட்சிக்கும் எழுதப்படாத சட்ட விதி, எழுதப்படாத சட்ட விதி. அதனால் இது எழுதப்படாத சட்ட விதி ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அடிப்படை அறிவு இருந்தால் இந்த அறிவு இருக்கும். என்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுன்னா என்னை நம்பி, யாரை நம்பி இந்த அதிகாரம் எனக்கு வந்தது, யார் இந்த எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா, அப்போ தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும், தொண்டனுக்கு விசுவாசமாக இருக்கணும். இந்த 2க்கும் விசுவாசமானவன்
நல்ல அரசியல்வாதி அரசியலில் இருக்கான். ரெண்டுக்கும் விசுவாசிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மரியாதையே இல்லைன்னா அவன் என்ன பண்ண போகிறான்? எல்லாரும் தலைவராகிட முடியாது, புரியுதா இல்லையா? அதனால் இங்கே அவன் விதைச்ச நெல்லுக்கு தகுந்த மாதிரி தான் அறுவடை வரும். நீ 1 ஏக்கருக்கு போட்டுட்டு 50 ஏக்கர் அறுவடை பண்ணலான்னு நினச்சா நடக்காது. அது உன்னோட அரசியல் பக்குவத்தை பொறுத்தது, உன்னோட அரசியல் அணுகுமுறையை பொறுத்தது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வரும். ஒன்று தெம்பாருங்க, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும். உங்களுடைய நம்பிக்கைக்கு நன்றி. நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.